Yeah, once again, very good morning to all. Can you hear me? என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கேக்குதுங்களா? Yes, sir. Okay, thank you. Um, see, what is next after Plus2 Career Guidance Program 2021? Uh, associate with the placement tips and some other sponsor group organizing the +2 ஸ்டூடெண்ட்ஸ் காண்டி மெயினாக நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஈவெண்ட்டு. நீங்கள் ஆஃப்டர் +2 முடித்த பிறகு என்ன படிக்கலாம், என்ன மாதிரி உங்களோட கெரியர் கைடன்ஸ், என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டட், என்னென்ன மாதிரி கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடியதான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வார்ம் வெல்கம் யூ ஆல் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் டுடே செஷன், professors, friends, students from various districts. So good morning to all. Myself Logaraja, academician. So now I am going to talk about what is next after +2. 12th பிறகு நம்ம என்ன மாதிரிலாம் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்ன மாதிரி கோர்சஸ் இருக்கு இந்தியா, தமிழ்நாடு, வேர்ல்டு, என்னென்ன மாதிரி கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க, என்ன மாதிரி எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், அதை பத்திலாம் இன்னைக்கு உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஜஸ்ட் ஏன்னா இப்போ மெயின் திங் இஸ் நம்மளுக்கு ஒரு 12th முடிச்ச உடனே நிறைய பேர் ஃப்ரம் ஐ எம் ஆல்சோ கம்மிங் ஃப்ரம் தி ரூரல் ஏரியா. ஸோ என்னன்னா பெரிய டிஃபிகல்ட்டிஸ் என்ன இருக்கும்னா, மெனி ஆஃப் தம் நாட் மச் நோ அபவுட் தி அவேர்னஸ். நம்மளுக்கு அதிகமாக ஒரு அவேர்னஸ் தெரியாது, நம்ம என்ன படிக்கலாம், ஜஸ்ட் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருப்பாங்க. நம்ம 12th முடிச்சிட்டோம், பாஸ் பண்ணிட்டோம், மார்க் வந்துருச்சு, நெக்ஸ்ட் நம்மளுக்கு நெய்பர் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்க கிளாஸ்மேட்ஸ் ஒவ்வொரு கோர்ஸ் எடுப்பாங்க. ஸோ யூ ஜஸ்ட் கன்ஃபியூஸ். அது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு கோர்ஸை படிச்சுட்டு 4 வருஷமோ அல்லது 3 வருஷமோ படிச்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்க ஒரு ஆஃப்டர் 3 years ஆர் 4 years கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு ரொம்ப அடுத்து ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் எ ரைட் டைம். நம்மளுக்கு கரெக்டான டைம் தான் நம்ம ஒரு கெரியர் பார்த்த நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்குனாலும் சரி, சூஸ் பண்றதுக்கு கரெக்டான பாத். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரி விஷயங்களும் நம்ம தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு என்ன மாதிரி நம்மளே ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். ஐ நாட் டேக் மச் டைம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருவேன். சரிங்களா? ஸோ இதுல நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறோம்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் ஹூ யூ ஆர். நம்ம என்னன்னா நீங்க யாருன்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். யூ கேன் டு இட். நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு எல்லாருமே எவ்ரி ஒன் ஹேவ் ஆம்பிஷன்ஸ். பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ, ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோ, ஒரு மெடிக்கல் காலேஜஸோ, சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அல்லது அவங்க பேரண்ட்ஸோட ஸ்டேட்டஸோ இல்லை அதுக்காகவோ இல்லாட்டி நெய்பர் சொன்னதுக்காகவோ ஒரு கோர்ஸஸ் ஜாயின் பண்ண சொல்லிட்டு அவங்களோட ஆம்பிஷன்ஸே வேற மாதிரி இருக்கும். வாண்ட் டு பிகம் ஏ சிங்கர், டான்சர், ஆர் எல்ஸ் ஒரு அஸ்ட்ரானட், ஒரு இன்ஜினியர்ஸ், ஒரு லாயர், இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு தான் தெரியும். சி, இப்போ உங்களுக்கு நீங்க டிசிஷன் எடுக்க போறீங்க, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப். நம்ம யாரு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. உங்களால முடியும், நம்மளால. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட கேப்பபிலிட்டிஸ். அதான் சொல்றேன், நம்ம தான் சாய்ஸ், நம்ம தான், இட்ஸ் அவர் சாய்ஸஸ். ஒரு கோர்சஸோ எந்த ஒரு கோர்சஸை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தான் வில்லிங் டு லேர்ன். ஒரு விஷயத்த நம்ம விருப்பப்பட்டு நம்ம படிக்கணும், அதை பத்தி லேர்ன் பண்ணணும். ஸோ அதுக்குதான் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேப்பபிலிட்டி. ஒருத்தவங்களுக்கு நல்லா ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுவாங்க, ஒருத்தவங்க நல்லா கீபோர்ட் பிளே பண்ணுவாங்க, ஒருத்தவங்க நல்லா டிராயிங் வருவாங்க, ஆர்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்க, ஆர்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு, ஒரு திறமை இருக்கு, டேலண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களை நீங்க ரியலைஸ் பண்ணுங்க, ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யூ ஃபைண்ட் உங்களோட ஐடென்டிஃபை நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிங்க. நீங்க அதை கண்டுபிடிச்ச பிறகுதான் தென் யூ கேன் டிராவல் தட் பாத். நீங்க கண்டுபிடிச்சா எனக்கு இந்த இதுல நான் ஸ்ட்ராங், இந்த இதுல என்னோட டேலண்ட் இருக்கு, நான் இதுல நான் இம்ப்ரூவ் பண்ண போறேன், இதுதான் ரைட் பிளேஸ் அப்படின்னு உங்களோட ஐடென்டிஃபை பண்ண பிறகு தென் உங்களுக்கு உங்களோட எபிலிட்டி தெரியும். ஐ கேன் ஏபிள் டு த ஒர்க், பர்டிகுலர் ஒர்க், ஒரு பர்டிகுலர் ஜாப்பா இருக்கட்டும்னாலும் சரி, ஒரு ஒர்க், மற்றபடி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒர்க்கா இருந்தாலும் உங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, மற்ற எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரௌண்டிங் என்னன்னாலும் இருக்கட்டும், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரிலாக்ஸா இருந்து நீங்க உங்களுக்கு என்ன டேலண்ட்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. சில பேருக்கு தெரியும், சார் எனக்கு என்ன டேலண்ட்னு என்னால் தெரியல, என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் நீங்க நம்மளுக்கு அது கொஞ்சம் நிறைய ரியலைஸ் பண்ண டைம் டேக் சம் டைம். அதாவது நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு என்ன மாதிரி எடுக்கலாம். உங்களுக்கு சில பேர்த்துக்கு மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வரும், சில பேருக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வராது, ஆர்ட்ஸ்ல ஒரு அக்கௌண்ட்ஸ் நல்லா வரும், சில பேர் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் இப்படி வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும்.
அதுல நீங்களே கொஞ்சம் நீங்க ரியலைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களோட டேலண்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். எந்த ஒரு கோர்ஸ் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு, எந்த ஒரு கோர்ஸை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் திங் சொல்றது, உங்களை நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஃபைண்ட் அவுட் யுவர் செல்ஃப். நம்ம யாரு, நம்ம என்ன உங்களுக்குள்ள டேலண்ட் உங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? ஸோ அப்ப நீங்க உங்களோட டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு தென் யூ கேன் சூஸ் கோர்ஸ் ஆர் எதுனாலும் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு என்னென்னலாம் நம்ம மெயினா டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, நிறைய செக்டார்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஆஃப்டர் 12th பிறகு இன்ஜினியரிங்கை பத்தி பார்க்க போறோம், மெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அண்ட் அதுக்கடுத்து வந்து இதுல எல்லாம் என்னென்ன மாதிரி கோர்சஸ் இருக்கு, இதுல நிறைய சப் பிரான்ச்சஸ் இருக்கு, என்ன மாதிரி கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க தமிழ்நாடு அந்த இந்தியால, என்ன மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்கு ஆஃபர் பண்றாங்க. தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு ஆஃப்டர் கம்ப்ளீஷன், சக்சஸ்ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு அதை பத்தி பார்க்கலாம். அடுத்து டெக்னிக்கல் கோர்சஸ், சில என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எல்லாம் இருக்கும். ஆஃப்டர் நீங்க 12th முடிச்ச பிறகு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். தென் வந்து என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் ஆஃபர் பண்றாங்க கவர்மெண்ட். சரிங்களா? இதுதான் நம்ம மெயினா டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து நீங்க வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி கோர்சஸ் நம்ம சூஸ் பண்ணலாம் அதை பத்தி நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் திங்க், இப்ப இது கரியர் பார்த்து இது வந்து நீங்க கூகுள்லயே பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இப்ப வந்து ஒரு 10th முடிச்ச ஸ்டூடெண்ட், ஹையர் செகண்டரி, 12th அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி பயாலஜி இல்லாத குரூப் இப்படி எடுத்தவங்க, காமர்ஸ் எடுத்து பிரான்ச்சஸ் போகலாம். ஒரே ஒரு ஷார்ட்ல வந்து டீட்டெயிலா முடிச்ச நிறைய செக்டர்ஸ் போகலாம். டிப்ளமா படிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ஆர்மி, இந்த மாதிரி ஆர்ட் டீச்சர் டிப்ளமா கோர்சஸ் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் 10th குவாலிஃபிகேஷன் வச்சே இருக்கு. அடுத்து 12th எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு செக்டார் பயோமேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடுத்து ஜென்ரல் பிசினஸ், இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் கோர்சஸ், பிசினஸ் ஸ்டடிஸ், இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப நம்ம இந்த மாதிரி கோர்சஸ் எடுக்கிறப்ப நம்மளுக்கு இந்த கோர்ஸ் படிச்சா என்ன மாதிரி நம்ம போகலாம், என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்டையர் கோர்ஸை ஒரு ஷார்ட்டா நம்ம வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதை பத்தி நம்ம வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன்று நம்மளுக்கு வந்து மெடிக்கல் அலைடு ஹெல்த் சயின்சஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெடிக்கல், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒவ்வொரு கோர்சஸா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கோர்சஸ் வந்து மெடிக்கல் அண்ட் அலைட் ஹெல்த் சயின்சஸ். அதுல வந்து மெடிக்கல்னா நம்மளுக்கு தெரியும். மெடிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அதுக்கடுத்து வந்து பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்சஸ் இருக்கு. தென் வந்து அடுத்து சித்தா இருக்கு, ஆயுர்வேதா இப்பெல்லாம் இருக்கு. சரிங்களா? மெடிக்கல் நார்மலா டியூரேஷன்ஸ் 5.5 years. இதுக்கு இப்போ என்னன்னா நார்மலா வந்து என்னன்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது என்ட்ரன்ஸ் டெஸ்ட், நீட் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. சரிங்களா? அந்த நீட் எக்ஸாம்ஸ் மூலமா தான் வந்து நம்மளுக்கு வந்து இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. இப்ப நம்ம நார்மலா வந்து நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை 20+ மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. சரிங்களா? இதுக்கு வந்து மெயினா நீங்க என்ன பண்ணா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி குரூப் இருக்கணும், அல்லது பியூர் சயின்ஸ் குரூப்ல எடுத்து நம்ம இதுதான் மெயின் குவாலிஃபிகேஷன்ஸ் டு என்டர் நம்ம எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ். அது மெடிக்கல் ரிலவெண்டான எந்த ஒரு கோர்ஸ் படிக்கணும்னாலும் இது மெயினான. இந்த நீட் எக்ஸாம் என்னன்னா நீங்க ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல உள்ள காலேஜஸ் நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்ப நீங்க தமிழ்நாடை பொறுத்தளவுல 15% காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை வந்து கன்சிடர் பண்றாங்க. இப்ப 15% நம்ம படிக்கிறோம்னா 15% பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல உள்ளவங்க இருப்பாங்க. சரிங்களா? நீட் எக்ஸாம்னால 15% கொடுக்குறாங்க. இது வந்து எப்பவுமே எம்பிபிஎஸ் மெடிக்கல் ரிலவெண்ட் ஆனது தமிழ்நாடை பொறுத்தளவுல தமிழ்நாடு மெடிக்கல், எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்றாங்க. அவங்க தான் வந்து என்னன்னா மெயினா வந்து இந்த எக்ஸாம்ஸ், கவுன்சிலிங், அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து காலேஜ் சூஸ் பண்றது, அது எல்லாமே த்ரூ நீட் எக்ஸாமினேஷன்ஸ். நீங்க ஒரு எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இந்த மாதிரிலாம் படிக்கணும்னா கண்டிப்பா இது தேவை. அதுக்கடுத்து நீங்க இந்த நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டில் தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து ஆல் ஓவர் இந்தியால எங்க வேணாலும் நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? சோ வந்து நம்மளுக்கு என்னன்னா 180 கொஸ்டின்ஸ் இருக்கும், 720 மார்க்ஸ். சரிங்களா? அப்ப வந்து நம்மளுக்கு வந்து இந்த இதுல வந்து எவ்வளவு மேக்ஸிமம் கட் ஆஃப் மார்க் வந்து 50% வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க் அலாட் பண்ணுவாங்க. அதுல வந்து நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்றப்ப உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் ஈஸியா கிடைக்கும். அதுக்கடுத்து பிரைவேட் காலேஜஸ் இந்த மாதிரிலாம் வரும். 450 மேல, 450, 500 மேல எடுத்தாலும் காம்படிஷன் ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல காம்படிஷன்ஸ் இருக்கனால உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நம்மளுக்கு வந்து ஃபுல்லா எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா இருக்குன்னா ஃபுல்லாவே காம்படிஷன்ல இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க மார்க் அதிகமா ஸ்கோர் பண்றப்ப பொறுத்து தான் நம்ம வந்து கோர்சஸ் வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயினான இம்பார்ட்டன்ட் திங். நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து மெடிக்கல் அலைடு ஹெல்த் சயின்ஸை பொறுத்தளவுல நம்மளுக்கு வந்து நீட் எக்ஸாம்ஸ்,
அதை பொறுத்து நம்ம வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி, ஏன்னா நம்ம எம்பிபிஎஸ் பிடிஎஸ் முடிச்சிட்டாலே நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணலாம், ரிசர்ச் பண்ணலாம். நிறைய மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம ரன் பண்ணலாம். தென் அதுக்கு அடுத்து வந்து பேச்சுலர் ஆஃப் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதிக், யுனானி, இந்த நியூட்ரோபதி, யோகி சயின்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா. இது ஃபுல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா இதுவும் ஃபுல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். த்ரூ தி ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோமியோபதி கல்கத்தா, இவங்கலாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இவங்க மூலமாகவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் நம்மளுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்காத பட்சத்துல, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைக்காத பட்சத்துல நம்ம வந்து இந்த மாதிரி கோர்சஸ் எடுக்கலாம். பேச்சுலர் ஆஃப் சித்தா, ஆயுர்வேதிக், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. சரிங்களா. ரிசர்ச் பண்ணிக்கலாம். நிறைய நீங்க ரிசர்ச் இன்ஸ்டியூட் இதுல எல்லாம் வந்து அதிகமா நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா ஜெய்ப்பூர், ஹெல்த் எஜுகேஷன் ரிசர்ச் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இப்போ நார்மலா வந்து நீட் அண்ட் ஜேஇ ஃபுல்லாமே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க மூலமா தான் எல்லா எக்ஸாம்ஸுமே கண்டக்ட் பண்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நீங்க வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் அந்த நீட் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு உங்களுக்கு கிடைக்கலாட்டினா அதுக்கடுத்த லெவல்ல நம்ம இந்த மாதிரி கோர்சஸ் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டர் இந்த மெடிக்கல் அசோசியேஷன் வந்து எக்ஸாம்ஸ் உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சுன்னா வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ஒரு அப்ரூவல், ஒரு டாக்டர் ஆயினதும் என்ன பண்ணுவாங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி முடிச்சதும் நீங்க வந்து எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சதுமே நீங்க வந்து ஒரு பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல ஒர்க் பண்ணலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. மெடிக்கல் அலைடு ஹெல்த் சயின்ஸை பொறுத்தளவுல உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு எப்பயுமே. ஏன்னா அதெல்லாம் வந்து எமர்ஜிங் எப்பயுமே இருக்கக்கூடியது. அதாவது அது வந்து என்னைக்குமே வந்து இப்ப மற்ற கோர்சஸ் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் பீக்ல இருக்கும், சில டைம் வந்து அப்படியே அது கிராஃப் மாதிரி தான், கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகும், அப்படி இன்க்ரீஸ் ஆகும். பட் அந்த மெடிக்கல் சயின்ஸை பொறுத்தளவுல எப்பவுமே ஒரே லெவல்ல தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் டிமாண்ட். அதனால வந்து இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்கு. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ஸ் மெயினா தேவைப்படும். தென் வந்து ஆஃப்டர் தட் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ். வெட்டினரி சயின்ஸ் வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ். ஆல் இண்டியா ப்ரீ வெட்டினரி டெஸ்டர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடுல இருந்து தமிழ்நாடு வெட்டினரி சயின்ஸ்ல அதுல இருந்து காலேஜ்ல இருந்து யூனிவர்சிட்டில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வெட்டினரி சயின்ஸ் ரிலேட்டா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் அண்ட் தென் கவுன்சிலிங் இந்த மூலமா நீங்க போகலாம். நீங்க வெட்டினரி சயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியாவில அதிகமா அந்த அவேர்னஸ் தெரியல. பட் ஆனா அப்ராட் கண்ட்ரீஸ்ல அப்பெல்லாம் வெட்டினரிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா பெட் அனிமல்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு வந்து நிறைய அவங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அது பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க வெட்டினரி சயின்ஸ் படிச்சுட்டு என்ன சார் பண்றது அப்படிலாம் கிடையாது. நீங்க தைரியமாவும் சூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம். இந்த மாதிரி எடுக்கிறப்ப வந்து நீங்க உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியா அண்ட் அப்ராட் கண்ட்ரீஸ்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சரியா. தென் நெக்ஸ்ட் வந்து நர்சிங் கோர்சஸ். இது அது போக எனக்கு நம்மளால வந்து சில பேருக்கு வந்து என்னால வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைக்கல அப்படின்னு சில பேர் ஒரி பண்ணியிருப்பாங்க. நர்சிங் கோர்சஸ், பிசியோதெரபிஸ், பார்மசி கோர்சஸ் இதெல்லாம் வந்து மெடிக்கல் அலைட் சயின்ஸ்ல வரும். சரிங்களா. அப்ப பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ் 4 இயர்ஸ் கோர்சஸ், அது ஹானர்ஸ் நர்சிங் 4 இயர்ஸ். அடுத்து பேச்சுலர் பிசியோதெரபிஸ் 4.5 இயர்ஸ். அடுத்து பார்மசிஸ் இருக்கு, பிஃபார்ம், டிஃபார்ம், ஃபார்ம் டி. இப்போ ரீசெண்டா ஒரு 10 இயர்ஸா டெவலப் ஆகிட்டு இருக்குது டாக்டரேட் ஆஃப் பார்மசி. இதுல வந்து 6 இயர்ஸ் கோர்சஸ். சரிங்களா. இப்போ இந்த மாதிரி நீங்க கோர்சஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து எனக்கு வந்து மெடிக்கல் தான் இன்ட்ரெஸ்ட், மெடிசன்ஸ் ஃபீல்ட்ல தான் நான் போகணும் அப்படின்றதுன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு மெடிக்கல்ல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க போய்க்கலாம். இந்த பிஎஸ்சி கோர்சஸ் எல்லாம் மேக்ஸிமம் 4 இயர்ஸ் கோர்சஸ் இருக்கும். டிப்ளமோ கோர்சஸ் 3 இயர்ஸ் கோர்சஸ். அதுலேயும் டிப்ளமோ இன் ஆயுர்வேத, நர்சிங், பார்மசி 2.5 இயர்ஸ் கோர்சஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேஸ்ட் அப்பான் நம்ம மார்க்ஸை பேஸ் பண்ணி நம்ம இந்த காலேஜஸ் அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம கவுன்சிலிங் அந்த மார்க் பேஸ் பண்ணி நம்ம போகலாம். ஆனா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜிப்மர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி நர்சிங், ஹானர்ஸ் நர்சிங்லாம் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நீட் எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க இப்ப ரீசெண்ட் இயரா. சோ அப்ப அது போக மிச்ச மாதிரி கோர்சஸ் டிப்ளமோ இன் நர்சிங் இந்தியா தமிழ்நாடுல அப்படி இல்லை. அவங்க வந்து கவுன்சிலிங் மூலமா தான் கண்டக்ட் பண்றாங்க. கவுன்சிலிங் மூலமா நம்ம வந்து பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு பிடிச்ச கோர்சஸ் சூஸ் பண்ணிக்கலாம். 4 இயர்ஸ் கோர்சஸ் இருக்கு. தென் பிசியோதெரபிஸ் இதெல்லாம் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நர்சிங் ஹாஸ்பிட்டல்ல நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம், ஸ்டாஃப் நர்ஸ். அதுக்கடுத்து இந்தியா அண்ட் அப்ராட் கண்ட்ரீஸ்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. பிசியோதெரபிஸ்னாலும் சரி, ஃபார்ம் டி, பிஃபார்ம், பார்மசிஸ், மருந்தை பத்தி படிக்கிறது, அது ஃபுல்லாமே நீங்க படிக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்தவரை நீங்க எந்த ஒரு பயோமெடிக்கல் அதுக்கடுத்து வந்து நீங்க ஒரு மைக்ரோபயாலஜிஸ் இந்த மாதிரிலாம் எடுத்து ஃபுல் நம்ம லேப்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். பிஎஸ்சி மைக்ரோபயாலஜிஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து நிறைய அது மாதிரி ரிசர்ச் சென்டர் அண்ட் தென் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். அது சான்சஸ் அதிகமா இருக்கு. தென் வந்து நெக்ஸ்ட் வந்து அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்.
பேச்சுலர் நம்மளுக்கு வந்து இதுல வந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அதுல வந்து ஃபுல்லாமே வந்து டயாலிசிஸ், அடுத்து வந்து நம்மளுக்கு கார்டியாலஜிஸ்ட், பிஎஸ்சி கார்டியா டெக்னாலஜி, இந்த மாதிரி ரேடியாலஜி ஃபுல்லாமே வந்து எக்ஸ்ரே இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அது இந்த ஸ்கேனிங் பண்றது அதெல்லாம் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன பிஎஸ்சி கோர்சஸ்லாம் இருக்கு. டிப்ளமா கோர்சஸ்ல ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிஸ் எல்லாம் டிப்ளமா கோர்சஸ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி டிப்ளமா அலைட் கோர்சஸ் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதா 2 years கோர்சஸ் தாங்க. அப்படி நம்ம படிச்சதுமே என்னன்னா, ஒரு ஐசியூ வார்ட்ல ஐசியூ வார்டுக்கு இருக்கிறதுக்கு என்ன மாதிரி எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ஆக்சிடென்ட் இப்படிலாம் வந்து என்ன மாதிரி எப்படி இருக்கணும், எப்படி பெர்மனன்ட் பண்ணணும், அதை வந்து என்ன அதெல்லாம் வந்து எப்படி நம்மளுக்கு ப்ரிகாஷன் அவங்கள எப்படி நம்ம காப்பாத்துறது. ஸோ அப்படி இது எல்லாமே வந்து மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், நர்சிங் ஐடியா டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்சஸும் ஆஃபர் பண்றாங்க. ஸோ நீங்க மெடிக்கல் நினைச்சோடனே என்ன நினைச்சிருப்பீங்க, எம்பிபிஎஸ் பிடிஎஸ், அது போக பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் இந்த மட்டும் கிடையாதுங்க. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, டயாலிசிஸ் பத்தி படிக்கலாம், எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன் சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு, அடுத்து டிஎம்எல் டீம் மெடிக்கல் லேப், அதாவது லேப்ல வந்து நம்ம டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து இதுல போனீங்கனாலே மெயினா வந்து நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்கனாலே அதுல வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மட்டும்தான் உங்களுக்கு இல்லை, அதுக்குள்ள நிறைய இருக்கு. ஸோ ஒவ்வொரு விங்லையுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் படிச்சா எனக்கு இல்லையா அப்படின்னு எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே இது எல்லாமே கவர் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஏதாவது கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டர்ஸ்ல போகக்கூடிய சான்சஸ் அதிகமா இருக்கு, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து மெயினா வந்து நம்மளுக்கு வந்து மெடிசன்ஸை பொறுத்தளவில் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க. இது ஃபுல்லாமே வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பொறுத்த நீட்டு, அதுக்கு நம்ம பேசுற பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கவுன்சிலிங்ல நம்ம போய்க்கலாம். ஸோ அப்படி போறப்ப நீங்க போயிட்டு அதுல இருந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி நீங்க ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணி போறது, நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க அதை ஒர்க் பண்ணலாம். கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டர்ஸ்ல அதெல்லாம் ஒர்க் பண்ணலாம், உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? ஓகே, சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், இது ஃபுல்லாமே மெடிக்கல் செக்டர்ஸ். மெடிக்கல் செக்டர்ஸ்ல என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபுல்லாமே நீங்க ரிசர்ச் இன்ஸ்டியூட் அண்ட் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணலாம். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வந்து சில ரிசர்ச்லேயே வந்து ஒரு பர்டிகுலர் மட்டும் நீங்க மைக்ரோபயாலஜிஸ்ட் இந்த மாதிரி ஸ்டடி பண்ணீங்கன்னா அதுல உள்ள ரிசர்ச் சென்டர்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்தியா அண்ட் அப்ராட் கண்ட்ரீஸ்ல நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ இது மூலமா நம்ம போறப்ப நம்ம வந்து உங்களுக்கு நீங்க மெடிக்கல் ஃபீல்டுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போய்க்கலாம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து மெயின் அடுத்த கோர்சஸ் வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ், இன்ஜினியரிங் கோர்சஸ். இன்ஜினியரிங் கோர்சஸ் பேச்சுலர் ஆஃப் பிடெக், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர்ஸ் 5 years இந்த மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இன்ஜினியரிங் பொறுத்தவரை நிறைய இருக்கு, நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. நார்மலி எல்லாருமே வந்து இன்ஜினியரிங்கை பொறுத்தளவுல கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இவ்வளவுதான் வந்து நம்ம ஊருக்குள்ள தெரிஞ்சுக்க. அதை தவிர நிறைய இருக்கு, ஏரோஸ்பேஸ், அக்ரிகல்ச்சர், ப்ரொடக்ட்ஸ் அண்ட் பெட்ரோகெமிக்கல், டெக்ஸ்டைல், ஓசன் டெக்னாலஜி, ஓசன் இன்ஜினியரிங், ஹோஸ்டல் இருக்கு, மெட்ராலஜி இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய கோர்சஸ் இருக்கு, மேனுஃபேக்சரிங் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பயோமெடிக்கல். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியும், பேச்சுலர் பிடெக் இன்ஜினியரிங் கோர்சஸ் பொறுத்தளவுல என்ன பண்ணுவீங்க, நம்மளுக்கு வந்து இவ்வளவுதான் ஒரு ஷார்ட்டா 4 கோர்சஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் நியர்பை காலேஜஸ்ல அப்படி இருக்கு. பட் நிறைய நம்பர் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. சரி, நம்மளுக்கு வந்து இன்ஜினியரிங்ல பொறுத்தளவுல என்னன்னா மெயினா வந்து உங்களுக்கு வந்து த்ரூ கவுன்சிலிங் மூலமா அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய கவுன்சிலிங் மூலமா போகலாம். அது போக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஐஐடிஸ், ஐஐஎஸ்சி, அதுக்கடுத்து வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், என்ஐடி, அடுத்து மூலமா நம்ம வந்து போகலாம். சரிங்களா? இப்ப நீங்க வந்து நான் சொல்றேன், இந்த ஐஐடிஸ் இந்த மாதிரி எல்லாம் போகணும்னா கண்டிப்பா ஜேஇ தேவை. சரிங்களா? அந்த ஜேஇ மெயின் எக்ஸாம் அண்ட் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி அதுல நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் அந்த டாப் லெவல் இன்ஸ்டிடியூஷன், அந்த பிரீமியர் சொல்லுவாங்க, ஆல் ஓவர் இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸ், அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுறப்ப. ஸோ அது வந்து எப்பயுமே 2 செக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு செக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். இன்னொரு செக்ஷன் ஃபுல்லாமே வந்து எதுனா நாட் லைக் ஆர்கிடெக்சர் ரிலேட்டடா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப இது மூலமா நம்ம வந்து எக்ஸாம் எழுதி நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ஒரு ஐஐடி, என்ஐடி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் காலேஜஸ்ல போய் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மி, சில இடத்துல ஸ்டைஃபன் கிடைக்கும், அப்போ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இது மூலமா நீங்க என்ன பண்ணலாம், அதாவது ஜேஇ எல்லாம் வந்து ட்வைஸ் இன் இயர் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அப்ப அது மூலமா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா
நீங்க வந்து அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா 25,000 நம்மளுக்கு அரௌண்ட் ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய ஐஐடிஸ் என்ஐடிஸ் எல்லாம் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். உங்களுக்கு ஸ்கில்டு ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிடும். இது ஒரு செக்டர் இன்ஜினியரிங் நம்ம போறப்ப. அடுத்த செக்டர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடுல படிக்கணும்னீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய கவுன்சிலிங் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸை சூஸ் பண்ணிட்டு பேஸ்ல பண்ணி ஒரு கட் ஆஃப் மார்க் வச்சுட்டு நீங்க இன்ஜினியரிங் காலேஜஸ் சூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படி சூஸ் பண்றப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் மட்டும் இருக்க முடியும். ஆனா ஜேஇஇ இந்த மாதிரி எழுதுறப்ப நீங்க ஆல் ஓவர் இந்தியா லெவலில் உள்ள காலேஜஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி தான் ஸ்பெசிஃபிக்கா ஏரோஸ்பேஸ், அதுக்கடுத்து எர்த் சயின்ஸ், இதெல்லாம் வந்து மெயினா உங்களுக்கு நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஒரு என்ஐடி திருச்சி, ஐஐடி மெட்ராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா நம்ம சொல்லிடுறோம் தமிழ்நாட்டு பீப்புள் கம்மியா படிக்கிறாங்கன்ட்டு. ஸோ நாட் மச் அவேர் ஆஃப் தட். நம்ம ஃப்ரம் தி 11th and 12th ஸ்டாண்டர்ட்ல நீங்க ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டடி ஐஐடிஸ்ல படிக்கணும். அதுக்கடுத்து காஞ்சிபுரத்துல இருக்கு. சரிங்களா? அடுத்து நீங்க வந்து நம்ம என்ஐடி திருச்சி இருக்கு தமிழ்நாட்டுல பொறுத்தளவுல. அடுத்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல நிறைய நல்ல டாப் லெவல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. பட் அது நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் யூட்டிலைசிங் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்க மாட்டீங்க. நிறைய டாப் லெவல் காலேஜஸ் எல்லாம் இருக்கு ஸோ தமிழ்நாட்டிலேயே. பட் ஆனா வந்து அதெல்லாம் வந்து ஒரு நார்த் சைட்ல இருந்து உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க வந்து இங்க வந்து படிக்கிறாங்க. என்ஐடி திருச்சியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் படிக்கிறாங்க. ஈவன் ஐஐடி மெட்ராஸ் ஆல்சோ. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்றப்ப நம்ம வந்து அது நம்மளுக்கு ஈவன் நம்மளுக்கு வந்து என்ஐடி திருச்சியில் நம்மளுக்கு வந்து 50% மேல நம்மளுக்கு வந்து இது இருக்கு. நம்மளுக்கு அங்க போய் ஜாயின் பண்ண நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கு தமிழ்நாடு பீப்புளுக்கு. ஸோ பட் ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம், அதை யூஸ் பண்ணிக்க மாட்டோம். ஸோ இந்த மூலமா நீங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஒரு நல்ல டாப் லெவல் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ல போய் ஜாயின் பண்ணலாம். ஆர்எல் அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய கவுன்சிலிங் மூலமா நீங்க காலேஜஸ் சூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்ப வந்து நீங்க ஒவ்வொரு கோர்சஸும் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு நிறைய கோர்சஸ் இருக்கு. நீங்க இந்த ஒரு கோர்சஸ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட எபிலிட்டி நான் என்னமாக போறேன், சும்மா வந்துகிட்டு மத்தவங்க சொல்றதுக்காக எடுக்கக்கூடாதுங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆகணும், என்ன மாதிரி ஆஃப்டர் 4 years கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம என்ன மாதிரி போகலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நம்ம ஒரு நல்ல இதுக்கு போகலாம். அண்ட் தென் அசோசியேட் ஆஃப் மெம்பர்ஷிப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் AMIE அது மூலமாகவும் நீங்க பார்ட் டைம்ல வந்து இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா அது ஈக்குவலன் டு பிஇ. சரிங்களா? ஸோ இந்த இன்ஜினியரிங் கோர்சஸ் படிச்சவங்கள என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா நீங்க வந்து கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. டிபெண்ட்ஸ் நீங்க என்ன மாதிரி கோர்சஸ் எடுக்கிறீங்க அதுக்கு தகுந்தபடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. தென் அது போக வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்க ஒரு MNC கம்பெனிஸ், அந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் நீங்க போய் ஒர்க் பண்ணலாம். ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல பண்ணலாம். ஆண்டர்பிரினர் ஆகலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்த பெட்ரோகெமிக்கல் சிப்பட் சென்னையில இருக்கு, ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன். டிப்ளமாக்கு நிறைய ஆஃபர் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய மாட்டுது. அதுல வந்து பெட்ரோகெமிக்கல், அதுல வந்து அதுக்கடுத்து அடுத்து வந்து பாலியஸ்டர், அடுத்து வந்து நிறைய பாலிமர் இன்ஜினியரிங் இதெல்லாம் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நிறைய தெரிய மாட்டுது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ், மெட்ராலஜிஸை பத்தி படிக்கலாம், மைனிங்கை பத்தி படிக்கலாம். ஸோ இதுக்கு மேல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி ஃபுட் டெக்னாலஜிஸ் இருக்கு, இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீங்க சூஸ் பண்ணலாம். தமிழ்நாடு பொறுத்தவரை அண்ணா யூனிவர்சிட்டி நடக்கக்கூடிய கவுன்சிலிங் மூலமா. அடுத்து பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு நாட் எக்ஸாமினேஷன் இருக்கு. இந்த எக்ஸாம் மூலமா தான் நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியும். BRக்கு 5 years கோர்ஸ். சரிங்களா? இந்த கோர்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட்டு பேஸ் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி நீங்க வந்து காலேஜஸ் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து சில பேர்த்துக்கு என்ன ஆசை இருக்கும்னா அக்ரிகல்ச்சர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அக்ரிகல்ச்சர் நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும். அப்ப 4 years அக்ரிகல்ச்சர் கோர்சஸ், BSc, BTech அக்ரிகல்ச்சர், 4 years டிகிரி பிசினஸ், ஹார்டிகல்ச்சர், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் வந்து பியூர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாம். பியூர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயோடெக்னாலஜி, ஹார்டிகல்ச்சர், ஃபுட் டெக்னாலஜி எடுக்கலாம். நீங்க ஃபுட் டெக்னாலஜி ரொம்ப எமர்ஜென்சி அது வந்து அதை பத்தி என்ன அது எப்பயுமே இருக்கும். நமக்கு வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிஸ் அப்போ வந்து அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க எடுக்கலாம். அக்ரிகல்ச்சர் பிசினஸ், அக்ரிகல்ச்சர் ரிலவெண்டான BSc கோர்சஸ் இருக்கு அண்ட் BTech கோர்சஸ் இருக்கு. BSc வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மூலமா நம்ம ஒண்ணு போகலாம். ICAR
இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் கண்டக்டிங் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். அந்த எக்ஸாம் மூலமா வந்து நீங்க வந்து கோர்சஸை சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அக்ரிகல்ச்சர்ஸ் இந்த மாதிரி படிக்கலாம். இந்த மாதிரி கோர்சஸ் வந்து பிசிஎம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிஸ் அண்ட் பியூர் சயின்ஸ் குரூப்ல ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரி இது வந்து பிடெக் கோர்சஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல சம் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆஃபர் வந்து பிடெக் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் கோர்சஸ். சரிங்க, ஹார்டிகல்ச்சர் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அங்கேயும் நீங்க வந்து அக்ரிகல்ச்சர்ஸ் எல்லாம் படிக்கலாம். அப்படி நீங்க வந்து என்னென்ன வேளாண்மை அதுக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியா தமிழ்நாடை பொறுத்தளவுல தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கு. தென் வந்து தமிழ்நாட்டுல திருச்சியில வந்து ஸ்பெசிஃபிக்கா பனானா வச்சு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு திருச்சியில. சோ இப்படிதான் நிறைய இருக்கு. சோ நீங்க அந்த அக்ரிகல்ச்சர் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. அக்ரிகல்ச்சர் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஒரு கண்ட்ரியோட growth அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ நீங்க வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் கோர்சஸ்க்கு வந்து ஆஃபர் இல்லையா, நம்ம வந்து என்ன விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க அதுல ஒவ்வொரு சீட்ஸ் ஒவ்வொருதை பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணி அதை வந்து ஒரு ஃபுட் வந்து எப்பயுமே தேவையான ஒரு எசென்சியலான ஒண்ணு. சோ அப்ப நீங்க வந்து தைரியமா எடுத்துக்கலாம் இந்த கோர்சஸ். இது வந்து பிசிபிஎம் பயாலஜி குரூப் அண்ட் சயின்ஸ் குரூப்ல உள்ளவங்க நம்ம இந்த மாதிரி கோர்சஸை எடுத்து சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இல்ல டிப்ளமா நீங்க சில பேருக்கு பிஎஸ்சி கோர்சஸ் ஆஃபர் கிடைக்கலாட்டினா டிப்ளமா அக்ரிகல்ச்சர், டிப்ளமா ஹார்டிகல்ச்சர் கோர்சஸ் இருக்கு. அது மூலமாவும் நம்ம எடுக்கலாம். சரிங்களா? சோ நீங்க இந்த மாதிரி கோர்சஸ் பிடெக் கோர்சஸ் சில காலேஜஸ்ல ஆஃபர் பண்றாங்க, இன்ஜினியரிங் காலேஜஸ்ல. அந்த மாதிரி நீங்க எடுத்து நீங்க படிக்கலாம். ஐசிஆர் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ஃபீஸஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இதுலயும் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அந்த ஐசிஆர் எவ்ரி இயர்ஸ் ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஏப்ரல் மே மந்த்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஆஃப்டர் கம்ப்ளீட் ரிசல்ட் வந்து அதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அது மூலமா நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நம்ம போகலாம். நீங்க எண்ட் ஆஃப் பெட்டர் தென் யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின் எண்ட் ஆஃப் த செஷன்ல கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எந்த எது ரிலேட்டடாலும் கண்டிப்பா கேளுங்க, கண்டிப்பா கிளாரிஃபை பண்றீங்க. ஆர்எல்ஸ் நீங்க சேட் பாக்ஸ்ல போட்டு வைங்க, நான் எண்ட் ஆஃப் த செஷன்ல உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். தென் வந்து சில பேருக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபிஷரிஸ் அண்ட் ஃபுட் ரிலேட்டட் கோர்சஸ். சரிங்களா? அப்ப ஃபிஷரிஸ் அந்த மீன் வளம் அதை பத்தி சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ அப்போ பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ், அடுத்து பிஇலே இருக்கு ஃபிஷரிஸ் இந்த நாட்டிக்கல் சயின்ஸ். இந்த மாதிரி கோர்சஸ் அக்வாகல்ச்சர், மைக்ரோபயாலஜி, இவங்கலாம் வந்து சயின்ஸ் இருக்கவங்க, பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க தாராளமாக இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கலாம். படிச்சீங்கன்னா நீங்க வந்து ஃபிஷர்ஸ் மீன் பத்தி எல்லாத்தையும் பத்தி அது கவர்மெண்ட் காலேஜஸ் ஸ்பெசிஃபிக்கா ஆஃபர் பண்றாங்க. பிரைவேட் கம்பேர் பண்றப்ப தமிழ்நாட்டிலையும் சரி ஆஃபர் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் நீங்க படிக்கலாம். ஃபிஷரிஸ் அதில் வந்து உள்ள வந்து சீல இருக்கக்கூடிய எல்லா ஒவ்வொரு இதை பத்தி டீடைல்டு ஸ்டடி, ஹோஸ்டல்ஸ் பத்தி டீட்டெயிலாக நம்ம ஃபுட் டெக்னாலஜிஸ், டைரி டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங், இது ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஃபுல்லா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. ஸோ இந்த ஃபுட் டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் படிக்கலாம். நியூட்ரிஷன், ஃபுட் நியூட்ரிஷன், அதெல்லாம் வந்து பிஎஸ்சி ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜிஸ், இதெல்லாம் ப்ரிசர்வேஷன்ஸ் தான் படிக்கலாம். இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கோர்சஸ். நம்மளுக்கு தெரிஞ்சது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், மேத்ஸ், அதுக்கு எடுத்து வந்து என்னது எக்கனாமிக்ஸ் அல்லது இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், மெக்கானிக்கல், சிஎஸ்சி, இதுதான். இதை தவிர ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீங்க சூஸ் பண்றப்ப, ஏன்னா இல்ல ரொம்ப இது லிமிட்டடான சீட் இருக்கும், கொஞ்சம் கம்மியான நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு, டிமாண்ட் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் ஃபீல்டு இதா. அப்படி போறப்ப உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். ரிசர்ச் ஈஸியா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஓகேங்களா? தென் வந்து அடுத்து பிஎஸ்சி கோர்சஸ் பொறுத்தளவுல அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம வந்து சயின்ஸ் கோர்சஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். சரிங்களா? இப்ப நீங்க ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஆக்சுவலி நான் எங்க வெப்சைட் திருச்செரிலாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸுக்கு நிறைய நல்ல ஒரு டாப் லெவல் இந்தியாலேயே டாப் லெவல் இன்ஸ்டிடியூஷன் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குங்க. ஒரு ஸ்பெசிஃபைடு கோர்சஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல், அதுக்கடுத்து வந்து நீங்க வந்து ஒரு பிசிக்ஸுக்குனாலும் சரி, ஒரு மேத்தமெட்டிக்ஸ்க்குனாலும் சரி, ஒரு நல்ல நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இதெல்லாம் பிஎஸ்சி கோர்சஸ். பிஎஸ்சி வந்து நீங்க வந்து ஒரு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி ஆர் ஒரு இந்த மாதிரி கோர்சஸ் எடுக்கிறப்ப ஒரு பியூர் சயின்ஸ், இந்த மாதிரி பயோமேக்ஸ், அது கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாம் போகலாம். அட்வான்ஸ் ஜியாலஜி, சுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜிஸ், ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ், பிஎஸ்சி ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் தராங்க. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சயின்ஸ், நம்ம நினைப்போம் பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கிறாங்கன்ட்டு. ஈவன் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில ஆஃபர் பண்றாங்க எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சயின்ஸ் கோர்சஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மீடியா,
கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், யோகா, யோகா லைப்ரரி சயின்ஸ், லைப்ரரியன்ஸ் பத்தி படிக்கலாம். அடுத்து வந்து மேத்தமெட்டிக்ஸ், சிஏ, இண்டஸ்ட்ரி எலக்ட்ரானிக்ஸ், இன்டீரியர் டிசைன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டூரிசம், இதெல்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்து பிஎஸ்சி கோர்சஸ் 3 இயர்ஸ், சில கோர்சஸ் 4 இயர்ஸ் கோர்சஸா இருக்கும். அப்ப இந்த மாதிரி கோர்சஸ் நீங்க எடுத்து படிக்கிறப்ப நீங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு போகலாம். ஒரு சென்ட்ரல் நம்மளுக்கு வந்து ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி நீங்க போகலாம். அது ரிலேட்டடான ஒர்க்குக்கு நீங்க போகலாம். லெக்சரர், ப்ரொஃபசர்ஸ், அது ரிசர்ச் இன்ஸ்டியூட், எல்லா இதுக்குமே ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் இருக்கு. அது மூலமா நம்ம ஒர்க் பண்ணலாம். அது சென்ட்ரல், அது ஸ்டேட் அண்ட் அதாவது பிரைவேட் செக்டார்ஸ்லயும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஹோட்டல் மேனேஜர், டூரிசம், அப்ப அதெல்லாம் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டூரிசம்னா அதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. ஸோ அப்ப அதுல நீங்க வந்து டூரிஸ்ட் கைடு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். பட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜிஸ்ட், பிசிக்கல் எஜுகேஷன், அந்த பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் நீங்க படிக்கலாம். இதெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு எல்லா கோர்சஸ்லயுமே. தென் வந்து நெக்ஸ்ட் வந்து ஓகே டிப்ளமா கோர்சஸ். இந்த அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோம்னா காமர்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அடுத்து வருவோம். சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா மெடிக்கல் பார்த்தோம், இன்ஜினியரிங் பார்த்தோம், சயின்ஸ் கோர்சஸ் பார்த்தோம். தென் வந்து அதுக்கு அடுத்து வந்து காமர்ஸ் கோர்சஸ் பார்ப்போம். காமர்ஸ் கோர்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் படிச்சவங்க என்ன மாதிரி கோர்சஸ் எல்லாம் படிக்கலாம்? டிப்ளமா இன் ஃபினான்ஸ் அண்ட் பட்ஜெட் அண்ட் அக்கௌண்ட்ஸ், அது அக்கௌண்ட்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி டிப்ளமா இக்னோ யூனிவர்சிட்டி, இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்றாங்க. அதுல வந்து டிப்ளமா இன் டெக்ஸேஷன், ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்ஸ், சர்டிபிகேட் கோர்சஸ் எல்லாம் இருக்குங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ், சிஏ, அடுத்து காஸ்ட் மேனேஜ்மெண்ட், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், பிகாம் சிஏ, இந்த பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், செக்ரட்டரிஷிப், அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், இதெல்லாம் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்திருப்பாங்க இல்லையா, ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தவங்க படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதுல எல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்ப இதுல எல்லாம் நான் சொல்றேன் சார், நான் காமர்ஸ் பிகாம் ஆர் எம்காம் படிச்சிருக்கேன், பிபிஏ படிச்சிருக்கேன், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் இது படிச்சிருக்கேன், என்ன மாதிரி போகலாம்? எல்லா இண்டஸ்ட்ரியிலும் அக்கௌண்ட்ஸ் கண்டிப்பா தேவை. ஒரு ஆடிட்டருக்குனாலும் சரி, ஒரு இண்டஸ்ட்ரி, நீங்க ஒரு கம்பெனி ரன் பண்ணலாம், ஒரு மார்க்கெட்டிங்னாலும் சரி, ஃபினான்சியல் மேனேஜர், ஒரு பேங்கிங் செக்டார்னாலும் சரி, அக்கௌண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ அப்போ அந்த எல்லா செக்டர்ஸ்லையுமே வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க அதில் போய் நீங்க வந்து அக்கௌண்ட்ஸ்ல ஒரு ஆடிட்டர் கீழே பிகாமா முடிச்சோம், ஆடிட்டர் கீழே வந்து அசிஸ்டா ஒர்க் பண்ணலாம். காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட், ரிசர்வ் பேங்க்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. தென் வந்து நீங்க தென் வந்து நம்மளுக்கு ஒரு டெக்னிக்கல் அட்வைசர்ஸ்ல போகலாம். அடுத்து வந்து ஒரு கம்பெனியில வந்து இதெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், இந்த பேங்கிங் போகலாம், இன்சூரன்ஸ்ல ஒரு டெக்னிக்கல் அட்வைசரா போகலாம். ஸோ அப்ப நீங்க வந்து இதெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? அப்ப ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். தென் வந்து நீங்க வந்து என்னன்னா பினான்சியல் மேனேஜ்மெண்ட், பிகாம், அடுத்து எம்காம்ல படிச்சுட்டு அடுத்து எம்பிஏ படிக்கலாம். படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல நீங்க நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்ஸுக்குன்னே நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து அது மூலமா வந்து நம்ம வந்து போகலாம். நம்மளுக்கு வந்து போறப்ப உங்களுக்கு வந்து என்னன்னா ஆஃபர் பண்ணு சதர்ன் இந்தியா ரீஜனல் கவுன்சில் ஆஃப் இன்ஸ்டிடியூட், சிஏக்கு வந்து அவங்க மெயினா இருக்காங்க. அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க காமன் ப்ரொஃபிஷியன்சி, இன்டகிரேட்டட், அது ஃபைனல் கோர்ஸ், ஃபண்டமெண்டல், பேசிக், ஃபண்டமெண்டல் கோர்சஸ், இந்த மாதிரி 3 லெவலில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லை கிளியர் பண்ணிட்டா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆயிடலாம். 10th முடிச்சுட்டும் போகலாம், 12th முடிச்சுட்டு போகிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அல்லது பிகாம் முடிச்சிங்கன்னா டேரெக்டாக வந்து ஃபண்டமெண்டல் படிக்க தேவையில்லை, இன்டர்மீடியட் கோர்சஸாக ஜாயின் பண்ணி நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டடான கோர்சஸ் படிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி படிக்கிறப்ப உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்கள் எல்லா இண்டஸ்ட்ரீஸ், நம்ம இந்தியா ஆல் ஓவர் வேர்ல்ட், தமிழ்நாடு எடுத்துக்க இண்டஸ்ட்ரீஸ் இல்லாம இல்லை. அப்ப எல்லா இடத்துலயும் அக்கௌண்ட் செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டா ஒன்று. ஸோ அப்ப அதுல எல்லாம் நீங்க போகலாம். அதை நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா நம்ம போய்க்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து ஆர்ட்ஸ் அதர் சப்ஜெக்ட், அதாவது பிஏ கோர்சஸ்லாம் இருக்கு இல்லையா, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். அதுல பிஏல வந்து என்ன மாதிரி கோர்சஸ் கொடுக்குறாங்க? பிசினஸ் எக்கனாமிக்ஸ், கார்பரேட் எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி படிக்கலாம், தமிழ் படிக்கலாம், ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறப்ப ஹிஸ்ட்ரி, அடுத்து ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹோட்டல் சோசியாலஜி, ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். எடுத்து நீங்க அப்படி படிக்க சோசியல் வெல்ஃபேர், அடுத்து சோசியல் ஒர்க்கு, பிஏ சோசியல் ஒர்க்கு, எம்ஏ சோசியல் ஒர்க்கு,
இந்த மாதிரி நான் படிக்கிறப்ப வந்து என்னன்னா, நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஏ இங்கிலீஷ் படிக்கிறீங்க, ஒரு பிஏ ஜேர்னலிசம் படிக்கிறீங்க. இப்போ இங்கிலீஷ் படிச்சுட்டு என்ன இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறீங்க. இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சு என்ன பண்ண எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்றீங்க. ஸ்கூல் டீச்சரா போகணும்னு மட்டும் கிடையாதுங்க. நீங்க எடிட்டோரியல் போர்டா போகலாம், டிரான்ஸ்லேட்டரா போகலாம், ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் ஆர்டிகல்ஸ் எழுதி டிரான்ஸ்லேட்டர், இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஸோ அப்போ வந்து நீங்க வந்து நம்ம ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறப்ப உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டாருக்கு எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ வந்து அதை ரிலேட்டடா நீங்க படிச்சுட்டு நம்மளுக்கு வந்து ரிசர்ச் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க இந்த மாதிரி 3 வருஷத்துல கோர்ஸ் படிக்கிறப்ப உங்களுக்கு சிலபஸ் கண்டிப்பா ரொம்ப கம்மி, கொஞ்சம் ரொம்ப அதே டிஃபிகல்ட்டியா இருக்கு. அது நீங்க அதை ஏன்னா படிக்கிறப்ப நீங்க சைட் பை சைடு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ், ஹியூமன் ரைட்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், பிஏ அடுத்து எம்ஏ படிச்சுட்டு ரிசர்ச், கவர்மெண்ட் செக்டார்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எக்கனாமிக்ஸ்லாம் பண்ணீங்கன்னா ஒரு கம்பெனிலயோ ஒரு இதுல கவர்மெண்ட்டுக்கோ டெக்னிக்கல் அட்வைசரா போகலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஏன்னா நம்ம நினைக்க அது வந்து ஒரு சாதாரண கோர்சஸ் இருக்கு. சரி, அதெல்லாம் அதுல ஒரு எக்ஸ்பர்டைஸ் தான் வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய சிஎம் அவங்களுக்குலாம் அவங்க அட்வைசர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் வந்து இதனால எனக்கு அப்ரூவல் கொடுக்குறது எல்லாம் அப்படின்றது எல்லாமே இம்பார்ட்டன்டான கோர்ஸ். எந்த ஒரு கோர்சஸுமே வந்து அதை வந்து ஹை லோன் அப்படின்னு கிடையாது. எல்லாமே ஈக்குவல் ப்ரியாரிட்டி, எல்லாமே ஈக்குவல் தான். சரிங்களா? ஸோ அப்படின்றப்ப நீங்க வந்து படிக்கலாம் தாராளமா கோர்சஸ். தென் வந்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ லாயர்ஸ், ப்ரொஃபஷனல் கோர்சஸ், லாயர்ஸ், பிஏ எல்எல்பி, அடுத்து பிகாம்ல படிக்கலாம், பிசிஎல்எல்பி படிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டிஸ் மூலமா நம்ம வந்து போகலாம். இப்போ இந்த மாதிரி கோர்சஸ் போறப்ப நீங்க வந்து ஒரு லாயர்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் லாயர்ஸ் அப்பெல்லாம் இல்லாட்டி ஒரு லாயருக்கு அசிஸ்டா போய் நம்ம ஒர்க் பண்ணலாம். டெக்னிக்கல் அட்வைசர் பெரிய பெரிய கம்பெனில வந்து லாயர், சட்ட ஆலோசகர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி போகலாம். சரிங்களா? 5 இயர்ஸ் கோர்சஸ் இருக்கும். இதுல வந்து எல்எல்பிலாம். ஸோ அப்படி இந்த மாதிரி கோர்சஸ் நீங்க படிக்கிறப்ப வந்து நீங்க கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல அதிக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க ஒரு கவர்மெண்ட் லாயரா போகலாம், அல்லது வந்து நீங்க பிரைவேட்ல ஒர்க் பண்றாங்க, நீங்களா ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க வந்து நிறைய ஒரு கவர்மெண்ட் லாயருக்கு அசிஸ்டாவா போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? வந்து மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம், பிஏ மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் 3 இயர்ஸ், பிஏ மாஸ் கம்யூனிகேஷன், பிஏ ஜேர்னலிசம் 3 இயர்ஸ். இல்லை நியூஸ் சேனல், ரேடியோ, இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம், ஜேர்னல் ரைட் பண்றது, அதுக்கடுத்து எடிட்டோரியல் போர்டில் இருக்கலாம். தென் அதுக்கடுத்து நியூஸ் இப்போ டிரான்ஸ்லேட்டரா கூட போகலாம் சம்டைம். சரிங்களா? ஜேர்னலிசம் பேப்பர்ஸ், அந்த ஆர்டிகல்ஸ், அண்ட் தென் ரேடியோ, இந்த மாதிரி இருக்கலாம். எனக்கு சில பேருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் சார் அப்படின்றப்ப நீங்க இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். படிச்சா அதை பத்தி டீப் நாலேஜஸ் கிடைக்கும். அது மூலமா வந்து நம்ம ஒரு கோர்சஸை சூஸ் பண்ணலாம். சரிங்களாப்பா? தென் அனிமேஷன்ஸ் கோர்சஸ், பிஎஸ்சி அனிமேஷன்ஸ் நிறைய பேருக்கு இப்போ நவடேஸ் நல்லா கேம் டெவலப்மெண்ட், ஒரு அனிமேஷன் டெக்னாலஜிஸ் நிறைய பேர் டெவலப்மெண்ட் அதிகமாக ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படி உள்ளவங்க வந்து பிஎஸ்சி அனிமேஷன்ஸ் கோர்சஸ் 3 இயர்ஸ் இருக்கு. பிஏ 3D அனிமேஷன்ஸ், பேச்சுலர் இன் 3D அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா டெக்னாலஜிஸ், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்கு. இப்போ அனிமேஷன் டெக்னாலஜிஸ்லாம் நீங்க படிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து மீடியா அஸ் வெல் அஸ் நீங்க நிறைய டெவலப்பர்ஸ் இந்த மாதிரிலாம் ஆகலாம். ஸோ உங்களுக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாக போகலாம். அனிமேஷன்ஸ் இப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அதில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த அனிமேஷன்ஸ் ஒரு ஒன் ஆஃப் த ரோல், ஒரு மூவி ஏதாவது ஒரு ஃபிலிம் எதுக்குனாலும் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்டான ரோலாக இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்ப நம்ம என்னன்னா இந்த மாதிரி கோர்சஸ் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அப்போ அந்த ஃபீல்டுக்கு ஈஸியாக நம்ம போகலாம். ஓகேங்களா? தென் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஹோஸ்டல், மரைன் இன்ஜினியரிங், அடுத்து எனக்கு மரைன் ஒரு சி சோர்ஸ், சி கடல், இந்த மாதிரி இதை பற்றிலாம் ஒரு சில பேருக்கு இருக்கும். நாட்டிக்கல் சயின்ஸ், நாட்டிக்கல் ஆர்கிடெக்ட், ஓஷன் இன்ஜினியர், இதை பற்றிலாம் டிப்ளமா நாட்டிக்கல் சயின்ஸ்லாம் கோர்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஷிப் டிசைன், அதுக்கடுத்து வந்து அதில் வந்து நம்ம ஒரு அது இன்ஜினியர்ஸ் போகலாம். மரைன் இன்ஜினியராக நம்ம போகிறப்ப உங்களுக்கு இது வந்து இதெல்லாம் லிமிட்டட் கோர்சஸ், எல்லா காலேஜஸ்லையும் ஆஃபர் பண்ண மாட்டாங்க நாட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரிலாம். ஸோ உங்களுக்கு கடல் சார்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அதுல பத்தி தெரிஞ்சுக்கணும். ஷிப்பு, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கத்துக்கிற, டிசைன் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து நம்ம படிக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? தென் ஃபைன் ஆர்ட்ஸ் சில பேருக்கு வந்து பெயிண்டிங், ஸ்கல்ப்சர் டிசைன், பிரிண்ட் மேக்கிங் இதெல்லாம் ஆசை இருக்கும். டிராயிங்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும். இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கா கோர்சஸ் இருக்கு. சரிங்களா? இண்டஸ்ட்ரியல் டிசைன் செராமிக், இண்டஸ்ட்ரியல் டிசைன் டெக்ஸ்டைல், பிஎஸ்சி. சரிங்களா? பேச்சுலர் ஃபைன் அண்ட் ஆர்ட்ஸ்,
சரிங்களா? அப்படி இந்த மாதிரி கோர்சஸ் நீங்க சூஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் ஸ்கல்ப்சர், அப்ப நீங்க பர்டிகுலர் ஒரு ஃபீல்டு எனக்கு எனக்கு ட்ரெடிஷனல் டிராயிங் பெயிண்டிங்ல அதுக்குன்னு ஒரு கோர்சஸ் இருக்கு. நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் நம்ம ஒரு நல்ல ட்ரெயினர், நல்ல அந்த ஆர்ட்ல வந்து நல்ல உங்களுக்கு இதா ஆகலாம், நல்ல டேலண்டா ஆகலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பிடெக் ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த பெயிண்டிங், இந்த ஸ்கல்ப்சர் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ் உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ப்ரைவேட் செக்டர்ஸ் லைக் நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் டிசைன், மீடியா, இண்டஸ்ட்ரியல் டிசைன், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் டிசைனிங் பண்ணி கொடுக்கறது, அடுத்து ட்ரெடிஷனல் டிராயிங்ஸ் அண்ட் பெயிண்டிங் வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தென் நெக்ஸ்ட் வந்து டிப்ளமோ கோர்சஸ், சவுண்ட் ரெக்கார்டிங், சவுண்ட் இன்ஜினியரிங், சினிமாட்டோகிராஃபி, ஃபிலிம் எடிட்டிங், ஃபிலிம் ப்ராசஸிங். டிப்ளமோ கோர்சஸ் எனக்கு வந்து விஸ்காம் படிக்கணும் சார், நான் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ்ல மூவி இந்த மாதிரி இதுல எல்லாம் இந்த அதாவது டேரக்டர் இந்த மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ்ல நான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து சவுண்ட் ரெக்கார்டிங், சவுண்ட் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி டிப்ளமோ கோர்சஸ் அதெல்லாம் படிக்கணும். சினிமாட்டோகிராஃபி, ஃபிலிம் எடிட்டிங், ஃபிலிம் ப்ராசஸிங் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப நீங்க மீடியா ஃபீல்டுக்கு ஈஸியா போயிடலாம். தென் அது போக டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன், டிடெட், அதுக்கடுத்து இந்த மாதிரி 2 years கோர்சஸ் இருக்கு. இந்த மாதிரி கோர்சஸ்ல நம்ம படிச்சீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங், ஒரு ஸ்கூல்ல 8th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு நம்ம டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு போகலாம். பிசிக்கல் எஜுகேஷன் நம்மளுக்கு அதாவது பேச்சுலர் பிசிக்கல் பிடி, அது ஒரு நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஒரு ட்ரெயினர், கோச்சர் இந்த மாதிரியும் நம்ம போகலாம். டிப்ளமா பிசிக்கல் எஜுகேஷன்ஸ் இருக்கு, சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டிசபிலிட்டி கேண்டிடேட், அவங்க உடல் ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு கோர்சஸ் இருக்கு. ஆடியாலஜி, ஸ்பீச் லாங்குவேஜ் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க. டிப்ளமோ ஹியரிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச். ஸோ இந்த மாதிரி அவங்க அவங்க அந்த மாதிரி உள்ளவங்கலாம் அவங்க இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து நீங்க தாராளமாக படிக்கலாம். சரிங்களா? டிப்ளமோ இயர்லி சைல்டுஹுட் ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸ், டிப்ளமோ ஸ்பெஷல் எஜுகேஷன், அந்த அந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஸ்பெஷல் கோர்சஸ்லாம் இருக்குங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இது சவுண்ட் ரெக்கார்டிங் அண்ட் டிடிஎட், பிசிக்கல் எஜுகேஷன்ஸ் அண்ட் மாற்றுத்திறனாளிகள், டிசபிலிட்டி சைல்டு அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி கோர்சஸ்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். தென் பிஏ இங்கிலீஷ், இது வந்து இன்டர்நேஷனல் லெவல் கோர்சஸ், பிரெஞ்சு, ஜெர்மன், ரஷ்யன், நம்ம அதர் லாங்குவேஜ் கோர்ஸ் டிரான்ஸ்லேட்டரா போய்க்கலாம். நம்மளுக்கு ஒரு தூதரகம்லாம் இருக்குல்ல, இந்திய தூதரகம், அதையும் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அதே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. டிப்ளமோ கோர்ஸ் இன் ஃபாரின் லாங்குவேஜஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் நீங்க படிக்கிறப்ப இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கோர்ஸ், இன்டர்நேஷனல் லெவல் கோர்சஸ். அது படிக்கிறப்ப உங்களுக்கு அந்த கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய அப்ப டிரான்ஸ்லேட்டர் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கு. தென் அதுக்கடுத்து என்ன டிப்ளமோ கோர்சஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ஸ். பாலிடெக்னிக்ஸ் இப்போ என்ன சில குழந்தைங்க வந்து என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th இருந்தாலே பாலிடெக்னிக் காலேஜஸ்ல ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? இப்போ 12th முடிச்சிட்டீங்கன்னா டைரக்ட் செகண்ட் இயரா, எஸ்எஸ்எல்சி 10th முடிச்சீங்கன்னா 3 years. சரிங்களா? அப்படி இருக்க பாலிடெக்னிக் தமிழ்நாடு பொறுத்தல அரௌண்ட் கவர்மெண்ட் காலேஜ் 30+ காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் 34, பிரைவேட் காலேஜஸ் 395 சம்திங் பிளஸ் காலேஜஸ் வந்து பிரைவேட் பாலிடெக்னிக்ஸ் இருக்கு. இந்த காலேஜ் நிறைய ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ் நிறைய சொல்லி தராங்க. சரிங்களா? கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்னால பிரிண்ட் டெக்னாலஜிஸ், பாலிமர் டெக்னாலஜிஸ், டெக்ஸ்டைல். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் நிறைய கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ல சொல்லிருக்காங்க. சிப்பட் மூலமாகவும் நீங்க டிப்ளமோ கோர்சஸ் படிக்கலாம். அது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட். சரிங்களா? அப்ப அது மூலமா நீங்க வந்து 10th குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தாலே நீங்க வந்து போகலாம். அடுத்த 12th முடிச்சுட்டு அப்ப என்ன பண்ணலாம், டைரக்ட் செகண்ட் இயரா நீங்க வந்து பாலிடெக்னிக் காலேஜஸ்ல போய் ஜாயின் பண்ணி படிக்கலாம். டோட் மூலமா இவங்க எடுப்பாங்க, மார்க் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மூலமா நம்ம காலேஜஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் வந்து அதுக்கடுத்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ப அடுத்து எம்டெக், எம்எஸ், அது அண்ணா யூனிவர்சிட்டி கேட் எழுதி போகலாம். என்ஐடி, ஐஐடிஸ்ல கேட் எக்ஸாம். அதர் பிரைவேட் யூனிவர்சிட்டி, அது ஒவ்வொரு பிரைவேட் யூனிவர்சிட்டி அதை பொறுத்து அவங்க ஓன் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. எம்டெக், எம்எஸ் பொறுத்தளவில். தென் வந்து ஜிஆர்இ, இது வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டியில படிக்கிறப்ப கிராஜுவேட் ரெக்கார்டு, இன்டர்நேஷனல் எக்ஸாம், ஐஎல்டிஎஸ், டோஃபல், கிராஜுவேட் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட், ஜிமேட், கேட் ஃபார் இந்தியாவில் காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் எம்பிஏக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குங்க. இது ஃபாரின் யூனிவர்சிட்டியில நம்ம படிக்கணும்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணா நம்ம ஃபாரின் யூனிவர்சிட்டியில போய் படிக்கலாம். ஸ்டைஃபண்டோட சில காலேஜ் ஸ்டைஃபண்ட் ஆஃபர் பண்ணுவாங்க, அது மூலமா நம்ம படிச்சுக்கலாம். தென்
நான் வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்குனாலும் சரி, ஆஃப்டர் 12th முடிச்சுட்டாலும் நம்மளுக்கு மாதிரி என்னென்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப ஜேஇ மெயின் அட்வான்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடிஸ் என்ஐடிஸ்ல ஜாயின் பண்றதுக்கு ஆஃப்டர் 12th முடிச்சுட்டாலே நீங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். அடுத்து நீட்டு, எம்பிபிஎஸ், அடுத்து இப்போ வந்து மெடிக்கல், அதாவது ஆர்மி ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் என்ட்ரன்ஸ், அதாவது மெடிக்கல் ஆர்மி மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கணும்னா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. நீட், காமன் லா அட்மிஷன் டெஸ்ட், யூஜி லா இன் நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ், நேஷனல் லெவல் லா யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றதுக்குன்னா காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சயின்ஸ் வந்து அவங்க பிடெக் ப்ரோக்ராமுக்கு கண்டக்ட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. டிஃபென்ஸ் சர்வீஸ் அகாடமிக் அவங்க 3 years ஆர்மி ஃபோர்ஸ் நேவி இதுக்கெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ், நீங்க ஏரோஸ்பேஸ், பிசிக்கல் சயின்ஸ், இன்ஜினியரிங் சயின்ஸுக்கு அவங்க அது மூலமா என்ட்ரன்ஸ் ஜேஇ மூலமாவே போகலாம். சரிங்களா? சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ், பிஏ இங்கிலீஷ், மாஸ் கம்யூனிகேஷன்ஸ், இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கம்மியா இருக்கும். ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல உள்ள காலேஜஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் கொல்கத்தால இருக்கு, பேர் ஒரு டாப் லெவல் இன்ஸ்டிடியூஷன். அதுல பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பெங்களூர், இதுல வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இது மூலமா நம்ம ஆஃப்டர் 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கவர்மெண்ட் ஃபண்டட் காலேஜஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நாட்டா நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் பூனே, 5 years டூயல் டிகிரி, பிஎஸ் அண்ட் எம்எஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ்லாம் வந்து 5 வருஷம் கண்டினியூஸா டூயல் டிகிரி கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் பூனே, போபால், கொல்கத்தா, ட்ரிவாண்ட்ரம், இதெல்லாம் ஐஏஎஸ்சிஆர் கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்டஸ் மூலமா நம்ம போய்க்கலாம். இது ஃபார் த எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன் ஃபார் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அலைட் சயின்ஸ், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர்ஸ், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நம்ம போய்க்கலாம். ஓகேங்களா? தென் ஃபுட், அதுக்கு அடுத்து வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி நம்ம காஞ்சிபுரத்துல திருவள்ளூர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவள்ளூர், அங்க நடக்கக்கூடிய காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீங்க யூஜி பிஜி கோர்சஸ்க்கு எழுதலாம். 10 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இன்டைரக்ட் எம்எஸ்சி 10 சென்ட்ரல் கோர்சஸ் இருக்கு. அதுல வந்து நீங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எல்லாம் படிக்கிறப்ப உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஈஸியா வந்து உங்களுக்கு ஸ்கோப் அதிகமா. ஸோ அது மாதிரி அது அந்த போகலாம். டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ், பிஏ சோசியல் ஒர்க்குக்கு, ஹியூமன் அண்ட் சோசியல் சயின்ஸுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இதெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஐசிஐல இருந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன். இதெல்லாம் அதோட மெயின் ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா லெவலில் டாப் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நம்ம போய் படிக்கக்கூடிய சான்சஸுக்காக அதிக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அட் சேம் டைம் வந்து உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸ்காலர்ஷிப் வரும், அதை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா படிச்சிடலாம். தென் அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் மெயினா ஃபோக்கஸ் பண்றது அடுத்த விஷயம் ஸ்காலர்ஷிப். என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கு? நீங்க நம்ம ஒரு கோர்சஸ் நம்ம படிக்கிறோம், நம்மளுக்கு வந்து சில காலேஜஸ் லெவலே ஸ்காலர்ஷிப் இருக்கு. அண்ட் தென் வந்து நம்ம கவர்மெண்ட் சில ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம கொடுக்குறப்ப அது என்ன மாதிரி சிறுபான்மையினருக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப், தமிழ்நாடு நரிக்குறவர் நலவாரியம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்துச்சுன்னா கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப். முதல் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியரிங் மற்றும் அனைத்து பட்டப்படிப்பு படிக்க அனைத்து எல்லா கம்யூனிட்டிக்குமே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்து கொடுக்குறாங்க. அடுத்து டிசபிலிட்டி கேண்டிடேட்டா இருக்கவங்களுக்கு சரிங்களா, பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப். அடுத்து வந்து மிலிட்ரியில இருந்தாங்க, நம்ம பேரண்ட்ஸ் மிலிட்ரியில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மூலமா ஸ்காலர்ஷிப் இருக்கும். அடுத்து ரயில்வேல இருக்க பேரண்ட்ஸ் அவங்க மூலமா கிடைக்கும். இந்திய எண்ணெய் நிறுவனம் ஆயில் இருந்து 12th 12ஆம் வகுப்புல 60% மதிப்பெண் ஆதி திராவிட பழங்குடியினர் சார்ந்தவங்களுக்கு 1.5 lakhs இருக்கவங்களுக்கு முதல் 2 ஆண்டுகளுக்கு 12,000 கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்ப எஃகு நிறுவனத்துல இருந்து பொறியியல் படிப்பு என்ஐடியில படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஸ்காலர்ஷிப் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. தென் வந்து அது போக வந்து சில குழந்தைங்க வந்து 8th standard 10th standardோட டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு இருக்குங்க. தேசிய திறனாய்வு, தேசிய தொழில் திறனாய்வு அவன் என்னன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அவங்க மூலமா வந்து சில கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. அது வந்து நம்மளுக்கு 8th standard நம்ம சில கோர்சஸ் வந்து நம்ம பாதி டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கோம் உங்களுக்கு, அவங்களாம் இந்த மாதிரி கோர்சஸ் நம்ம எடுத்து படிக்கலாம்.
படிச்சீங்கன்னா நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இந்த மாதிரி கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப காசு கம்மியா உங்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ் நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் கோர்சஸ், சர்டிபிகேட் கோர்சஸ், இந்த மாதிரி கோர்சஸ் நம்ம படிக்கிறப்ப உங்களுக்கு அது ரிலேட்டடா நீங்க ஸ்பெஷலைஸ்டா ஆயிக்கலாம். தென் வந்து இது 10ஆம் வகுப்பு நெக்ஸ்ட் வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம், தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட், அவங்க அந்த கார்பரேஷன் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் வழியாக அளிக்கும் திறன் பயிற்சிகள் 10th மட்டும் முடிச்சிருந்தாலே போதும். ஆட்டோமொபைல்ஸ், ஆட்டோ சர்வீஸ் டெக்னீஷியன்ஸ், ஆட்டோமேட்டிவ் சர்வீஸ் டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரி போய்க்கலாம். மேனுஃபேக்சரிங் மெயின்டெனன்ஸ்ல சிஎன்சி, அதுக்கடுத்து ஆப்ரேட்டர்ஸ்ல மிஷின் ஆப்ரேட்டர்ஸ், ஹெல்பர், லேத்ல ஒர்க் பண்றது, வெல்டரு, அனிமேஷன் டெக்னாலஜி, அனிமேஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே சொல்லி தராங்க. சில இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா சொல்லி கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு 6 to 10,000 ஒரு இடத்துல வேலை கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு வேலையை நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்காக ஒரு கோர்சஸ் அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் சில இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு டிஏ கொடுத்துறாங்க, போயிட்டு ஒரு பஸ் சார்ஜ் கூட கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுல வந்து என்ன பார்த்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க அதில் போய் கோர்சஸ், ட்ரைனிங் கோர்சஸ் 3 months 6 monthsன்ற மாதிரி கோர்சஸ் இருக்கு. இந்த மாதிரி கோர்சஸ் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண அப்ரண்டிஸா நீங்க ஒரு ஐடிஐ முடிச்சுட்டு போனாலும் சரி, இந்த மாதிரி கோர்சஸ் முடிச்சுட்டு போனாலும் நீங்க ஒரு பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு 6 to 10,000 ஸ்டார்டிங் சேலரியில போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸா இருக்கும். சரிங்களா? அப்படி இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. அது குரூப் 1ல இருந்து இருக்கு. நம்ம வந்து அதுக்கடுத்து எஸ்எஸ்எல்சி முடிச்சதுனால குரூப் 4 எலிஜிபிள். அடுத்து ஹையர் செகண்டரினா குரூப் 8, அடுத்து குரூப் 1, அதுக்கடுத்து குரூப் 1 குரூப் 2 வந்து டிகிரி இருந்திருக்கணும். அது இருந்தா தான் நீங்க வந்து அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதலாம். தென் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அது மூலமா போகலாம். ரயில்வேல போய்க்கலாம், இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் எக்ஸாம், காவல்துறை, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ், சிஆர்பிஎஃப் போலீஸா போய்க்கலாம். ரயில்வேல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. 10th and 12th முடிச்சிருந்தாலே உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. சரி, அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டீங்கனாலே ஈஸியா வந்து நம்ம அந்த மாதிரி ஜாப்புக்கு ஈஸியா போய்க்கலாம். தென் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம், ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூஸ் 3 rounds இருக்கு. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் டைப்ஸ் அடுத்து அவங்க செலக்ட் ஆனவங்க தான் அப்ஜெக்டிவ் டைப். செலக்ட் ஆனவங்க தான் என்ன பண்ணுவாங்க, மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வருவாங்க. மெயின் எக்ஸாமினேஷன் ரிட்டன் இருக்கும். அதுல செலக்ட் ஆகி ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் டாப் லெவல். அதுக்கடுத்து அது போக பேஸ்ட் அப்பான் தி மார்க் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், ஆடிட், இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ், கார்பரேட் லா அண்ட் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், டிஃபென்ஸ், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க போய்க்கலாம். இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் அப் டு குரூப் ஏ, குரூப் பின்னு இருக்கு. பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ், பாண்டிச்சேரி ஆர்மிட் ஃபோர்ஸஸ், அடுத்து அந்த மாதிரி யூனியன் பிரதேசத்துல ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒய் வி ஃபெயில் இன் தியர் லைஃப், ஏன் நம்ம ஃபெயில் ஆகும்? இஃப் யூ ஃபெயில் டோன்ட் திங்க் ஐ கான்ட் டூ திஸ், என்னால் முடியாது, என்னால் படிக்க முடியாது, எனக்கு எல்லாமே டிஃபிகல்ட்டியா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபெயிலியர் இஸ் சான்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தி மிஸ்டேக். ஒரு மிஸ்டேக் வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் அது ஒரு ஃபெயிலியர் இருக்கு. யூ ஆர் சக்சஸ்ஃபுல், நோ ஒன் திங்க் அபவுட் யுவர். நீங்க சக்சஸ்ஃபுல் ஆயிட்டீங்கன்னா நோ ஒன் திங்க் அபவுட் யுவர் பாஸ்ட் ஃபெயில். யாரும் உங்களுக்கு திங்க் பண்ண மாட்டாங்க. இஃப் யூ கிவ் அப், நீங்க நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், அதான் முடிஞ்சு போச்சு, நம்மளால எதுவும் முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் தி சக்சஸ். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ டஸ் நாட் மேட்டர் ஹவு மெனி டைம்ஸ் யூ ஃபெயில், எவ்வளவு தூரம் நீங்க கீழே விழுகுறீங்க, நோ இஷ்யூ. நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப் ஆன் யுவர் ஆம்பிஷன். என்ன ஃபீல்டு போகணும், என்ன இதுக்கு போகணும்னு அதை நீங்க எப்பயும் அதை விட்டுறாதீங்க. தென் யூஸ்ஃபுல் வெப்சைட் ஃபார் ப்ரிப்பேரிங் இன்டர்வியூஸ் அண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். இதனால இங்கிலீஷ் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு நான் இந்த ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். கியர் அப், எக்ஸ்ப்ளோர், ஃபைண்ட் யுவர் பாத். ஃபைனலாக சொல்றேன், உங்களோட ஃபைண்ட் யுவர் பாத் என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டிப்பா விஷ் ஆல் த வெரி பெஸ்ட். தென் ஆல் ஆஃப் அஸ் do not have equal talent, but all of us have equal opportunity to develop our talent. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கோட் அப்துல் கலாம் சார் சொன்னது. ஸோ எல்லாத்துக்கும் ஈக்குவல் டேலண்ட் கிடையாது, பட் ஆனால் ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம இந்தியாவில் எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்களோட டேலண்ட்டை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸாக ஆகலாம். ஒரே ஒரு விஷயம் திரும்பவும் நான் சொல்கிறேன், அகெயின் பேரண்ட்ஸ்னாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர் எல்லாம் தெரிஞ்சுக்காங்க.
படிக்கட்டும். நம்ம குழந்தைகளை வந்து நீங்க வந்து எனக்கு வந்து குழந்தைகளை அவங்களோட ஆம்பிஷனை வந்து குழந்தைய மேல திணிக்காதீங்க. சரிங்களா? அதே போல ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கங்க. உங்களோட விருப்பத்தை ஓப்பனா பேரண்ட்ஸ்ட கன்வே பண்ணுங்க. ஐ வாண்ட் டு பிகம் லைக் டாக்டர் ஆர் இன்ஜினியர் ஆர் ஆர்ட்ஸ்ல ஒரு ஜேர்னலிஸ்டா ஏதோ ஒண்ணு ஆகணும் அப்படின்றத. சோ போகட்டும், நம்ம குழந்தைங்க எதுனாலும் படிக்கட்டும், நிறைய சாதிக்கட்டும். சோ அதனால வந்துகிட்டு எல்லாத்துக்கும் ஹேவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் அவர் சொசைட்டி. இந்தியால ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஐ ரெக்வெஸ்ட் யூ ஆல் பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஆம்பிஷனை வந்து குழந்தைய மேல திணிக்காதீங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை அதுல போக சொல்லுங்க, அதுல படிக்க சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா வருவாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சரிங்களா? ஸோ இன்னொரு ஒரு விஷயம், வாட் எவர் ப்ரொஃபஷன்ஸ், வாட் எவர் டிகிரி, எந்த ஒரு ப்ரொஃபஷனாலும் எந்த ஒரு டிகிரியா இருந்தாலும் சரி, நீங்க உங்க ஸ்கில்ஸை உங்க டேலண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அண்ட் தென் யூனிக்கா இருங்க. ஸோ யுவர் யூனிக்னஸ் டெஃபினெட்லி வில் பி a சக்சஸ்ஃபுல் பர்சன். சரிங்களா? எந்த ஒரு ப்ரொஃபஷனாலும் சரி, சரிங்களா, எந்த ஒரு ப்ரொஃபஷன் படிச்சாலும் உங்க டேலண்ட்டை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறலாம். சரிங்களா? ஸோ ஃபர்தர் ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஆல் இன் படி. உங்களுக்கு எது டவுட்ஸ்னாலும் காண்டாக்ட் பண்ணலாம். திஸ் இஸ் மை காண்டாக்ட் நம்பர், காண்டாக்ட் டீடைல்ஸ். தென் wish you all the very best for your career. Thank you for patience, attending wonderful session. And then also I would like to thank all the organizing committee members, Voice of Betlagundu, Kumari Tamila, and then it's Sarath here. அவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அந்த பிளேஸ்மெண்ட் டிப்ஸ் அண்ட் தென் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டிங் திஸ் ஈவெண்ட். ஃபைனலி ஐ வாண்ட் டு ஆஸ்க் கொஸ்டின். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். நம்ம கிளாரிஃபை பண்ணி உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிட்டு கூட கேட்கலாம். ஹலோ சார். ஹலோ சார். யா ப்ளீஸ் ப்ளீஸ். So first of all, thanks for your wonderful presentation, sir. Thank you so much, sir. Sir, and I have a doubt, sir. Please. இப்போ ஜூலை 26th வந்து அப்போ இருந்து தான் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு மினிஸ்டர், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர், ஃபார் போத் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்க்கு வரேன் சார். அதில் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன், பாரதியார், அண்ணாமலை, இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஓகே. ஹலோ சொல்லுங்க கேக்குது. ஓகே சார். இவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இது எல்லா யூனிவர்சிட்டிக்குமே ஜூலை 26th இருந்து தான் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுதா, இல்ல சம்வார் பிஃபோரே ஸ்டார்ட் ஆகுதா? ஏன் அப்படின்னு கேட்குறேன்னா, இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நான் பார்த்தேன், அந்த வெப்சைட்ல போய் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா அதோட கடைசி லாஸ்ட் டே டு சப்மிட் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஜூலை 31st அப்படின்னு போட்டிருக்கு. ஈவன் பிஃபோரே ஸ்டார்ட் ஆயிடுச்சா என்னங்கிறது தெரியல. ஸோ அது ஒரு டவுட் இருக்கு சார். ஆக்சுவலி கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றது இன்ஜினியரிங் அட்மிஷன்னாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எதுனாலும் வந்துகிட்டு ஜூலை 26th வரைலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 1ல இருந்து தான் நீங்க அட்மிஷனே ஸ்டார்ட் பண்ணணுன்றது கவர்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய ரூல். பட் ஆனா சில பிரைவேட் காலேஜஸ் அவங்க வந்து ஆல்ரெடி ஸ்டார்டட் அட்மிஷன். சரிங்களா? கவர்மெண்ட் மூலமா அஃபிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது நீங்க இது எப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கும் இல்லையா, தமிழ்நாடு அரசு கல்லூரி, அரசு கலைக்கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காலேஜஸுக்கெல்லாம் வந்து நீங்க ஜூன் 26ல ஸ்டார்ட் பண்றாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அப்படின்னு இருக்கும். அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல நீங்க அப்ளை பண்றதுக்குன்னு ஒரு வெப்சைட் வச்சிருப்பாங்க, லாஸ்ட் இயர் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல அப்ளை பண்றதுக்கு நீங்க ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஜூலை 26. சில இதெல்லாம் நீங்க வந்து அதாவது சில இதெல்லாம் கவர்மெண்ட் எய்டட் யூனிவர்சிட்டி, நீங்க சொல்ற மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டிஸா இருக்கட்டும், சில மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜஸ் தான், அதில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் ஆனா வந்து அதுக்கு லாஸ்ட் டேட் அப்படி கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. சரிங்களா? ஆனா வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் காலேஜஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க அப்படி அது மூலமா தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி வரும். நீங்க அந்த கவர்மெண்ட் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அரசு கலை அறிவியல் கல்லூரி அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா அதுக்கு, அல்லது கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு தான் ஜூலை 26ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது அந்த மாதிரி காலேஜஸ் ஃபுல்லாத்துக்கும் தான்
நீங்கள் வந்து ஜூலை 26க்கு மேலே அப்ளை பண்ணலாம். மிச்சபடி இந்த கவர்மெண்ட் எய்டட் அண்டர்டேக்கிங்கில் இருக்க காலேஜஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். நீங்கள் அதை வந்து காலேஜோட அந்த காலேஜ் எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் எதுவுமே. ஸோ அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Okay, sir. Thank you, sir. Sir, and I have another doubt, sir. Yeah, please. சார் இப்போ இந்த பிஎஸ்சி கோர்சஸ் இருக்குல்ல சார், அதாவது லைக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொன்னீங்க சார். அதில் வந்து பிஎஸ்சி கோர்சஸில் மைக்ரோபயாலஜி அண்ட் அட்வான்ஸ்ட் ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி, ஃபாரஸ்ட்ரி, ஸோ இதை பற்றின ஒரு ஒரு டீட்டெயில்டு ஒரு வியூ கொடுக்க முடியுமா சார்? ஓகே, இப்போ வந்து பிஎஸ்சி நீங்கள் மைக்ரோபயாலஜி, ஃபாரஸ்ட்ரி இந்த மாதிரி தான் கேட்குறீங்களா? அப்படிதானே? ஸோ அந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து சில லிமிட்டட் காலேஜஸ், அதாவது கவர்மெண்ட் காலேஜஸில் தான் வந்து அந்த மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ ஃபாரஸ்ட்ரி, இப்போ காடு வளர்ப்பு, காடு அது வந்து மேலாண்மை அப்படின்ற ஒரு கோர்சஸ் இருக்குது. அப்போ அந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஃபுல்லாமே வந்து நம்ம என்னன்னா அதை ஃபுல்லாத்தையும் ஃபாரஸ்ட்ரியை பற்றி நம்ம படிக்கிறது, அதை பற்றி டீட்டெயிலாக, அது எப்படி நம்ம ப்ரிவெண்ட் ஒரு ஃபயர் ஆனால் அப்படி ஃபுல்லாக டீட்டெயிலாக படிப்பாங்க. அதெல்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறது கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, உங்களுக்கு ஒரு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சர்வீஸ் இந்த மாதிரி போகிறப்ப உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அது போக மைக்ரோபயாலஜிஸ், பயோடெக்னாலஜிஸ் இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் படிக்கிறப்ப, அதுக்கடுத்து மைக்ரோபயாலஜிஸ் அது என்னது, நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு, மெடிக்கல் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு லேப் டெக்னீஷியன்ஸ், லேபில் ஃபுல்லாமே நம்ம ரிசர்ச் பண்ணலாம். பயோடெக்னாலஜிலாம் ஃபுல்லாமே ஸ்டடி அபவுட் தி பிளான்ட்டு, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். அப்போ அதை பற்றி படிக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் கவர்மெண்ட் செக்டர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு அதிக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. மெயினாக நீங்கள் சொன்ன கோர்சஸ் ஃபுல்லாமே கவர்மெண்ட் நீங்கள் ஈஸியாக போய் ஜாயின் பண்ணலாம். Okay, sir. Thank you, sir. Sir, and I have another doubt, sir. Okay, please. Sir, is it okay for, can I ask any questions further? Yeah, you can ask me, please. Sir, இப்போ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர். Hello? Sir, am I audible, sir? Yeah, please. சார் இப்போ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ் இருக்குது. மெயினாக பெரியகுளம் காலேஜ் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு ஐசிஏ கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம் மூலியமாக தான் போக முடியுமா? ஆர் சம்வேர் லைக் ஸ்டேட் கவர்மெண்ட் மார்க்கை வச்சு போக முடியுமா? ஸ்டேட் எக்ஸாம் மார்க்கை வச்சு? ஸ்டேட் கவர்மெண்ட் 12th மார்க்கை வச்சு நீங்கள் அந்த ஐசிஎம்ஆர் அந்த இது வந்து மெயினாக என்னன்னா, நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா லெவலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தான் வந்து அது மெயினாக யூஸ் ஆகுது. உள்ள காலேஜஸுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஹார்டிகல்ச்சர்னாலும் சரி, அக்ரிகல்ச்சர்னாலும், இல்லைன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய கவுன்சிலிங் உங்களுடைய மார்க் பேஸ் பண்ணி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கு இல்லைங்களா, பாட்னி, ஜுவாலஜி, இது ரிலேட்டடாக இல்லை உங்களோட மார்க் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் டைரெக்டாக பண்ணலாம். அதுக்கு நோ நீட் டு ரைட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இல்லை. நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் உள்ள டாப் லெவல் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ல நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவை. மற்றபடி நம்ம தமிழ்நாடு லெவலுக்கு நீங்கள் வந்து தேவையில்லை. உங்கள் மார்க் இருந்தாலே போதும், ஈஸியாக கேன் ஜாயின் எனி கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ். ஆக்சுவலி கவர்மெண்ட் காலேஜஸ் தான் அக்ரிகல்ச்சர்ஸை பொறுத்தவரை மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்தவரை இப்போ நவடேஸ் நிறையா பிடெக் கோர்சஸ் வந்துருச்சு. ப்ரைவேட் காலேஜஸ் வந்து நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. பட் அந்த கோர்சஸ்லாம் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் வந்து அதுக்குன்னு அந்த கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக அப்ரூவல் வாங்கியிருக்காங்களான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்க, சரிங்களா? அப்போ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ், அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஆல்ரெடி அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் அவங்க அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதே போல் நீங்கள் பிடெக் கோர்சஸ் ஏதாவது எடுக்கிறப்ப அந்த கன்சர்ன் யூனிவர்சிட்டிஸ் வந்து இப்போ டெக்னாலஜிஸ் கோர்சஸ் ஆஃபர்ட் பை தி அண்ணா யூனிவர்சிட்டி. பட் ஆனால் அந்த அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அந்த கோர்ஸுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்தாலுமே நம்ம அந்த கோர்சஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கோத்ரூ பண்ணிக்கணும். கோத்ரூ பண்ணிட்டு தென் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது தமிழ்நாடு லெவலில். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் அதே போல் இப்போ மோஸ்ட் ஆஃப் நம்மளோட
நம்மளோட சொசைட்டில இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி படி அண்ட் அஃப்கோர்ஸ் ம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிஎஸ்சி அக்ரி ஆர் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் அந்த ஃபீல்டில் போகணும்னு நினைக்கிறப்போ தே ஃபர்ஸ்ட் சூஸ் பிஎஸ்சி அக்ரி அண்ட் தென் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் அப்படி பார்ப்பாங்க. ஸோ ஒய் கேன் தே சூஸ் டிப்ளமோ டிப்ளமோ கோர்ஸ் எடுத்தால் மேபி அது பிஎஸ்சி கோர்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ அதோட ஸ்கோப் கம்மியாக இருக்குமா? அண்ட் இன்னொரு கொஷின், டிப்ளமோ கோர்ஸ் எடுத்துட்டு டிப்ளமோ கோர்ஸ் எடுத்து 2 வருஷம் படிச்சுட்டு அண்ட் தென் லேட்டரல் என்ட்ரி மாதிரி பிஎஸ்சி அக்ரி ஆர் பிஎஸ்சி ஹார்டி போக முடியுமா? லைக் இன்ஜினியரிங்ல இருக்கிற மாதிரி டிப்ளமோ படிச்சுட்டு இன்ஜினியரிங் செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரி வருவாங்க இல்லையா? லைக் அது மாதிரி போக முடியுமா இந்த 2 கல்வி சார்? ஓகே. இப்போ இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர்ஸை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும். நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவு உங்களுக்கு அதிக மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதாவது கவர்மெண்ட் காலேஜஸில் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் மார்க் அதிகமாக நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஆனால் வந்து இதில் வந்து என்ன, அதனால தான் சில பேர் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் கிடைக்கலன்னு அவங்க வந்து கோ ஃபார் தி டிப்ளமா கோர்சஸ். டிப்ளமா நீங்கள் கோர்சஸ் நீங்கள் படிச்சுட்டாலும் யூ கேன் ஜாயின் தி டைரக்ட் லேட்டரல் என்ட்ரி, அதை ஜாயின் பண்ணிக்கலாம். பிஎஸ்சி கோர்சஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டிப்ளமோ மார்க் பேஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து நீங்கள் பிஎஸ்சி கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது டவுட் கிடையாது. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு டிப்ளமோ மார்க் பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீங்கள் அதை நல்லா ஸ்கோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்படி போய்க்கலாம். தென் அடுத்த விஷயம் வந்து நீங்கள் டிப்ளமோ அண்ட் தென் பிஎஸ்சிக்குன்னா பிஎஸ்சி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் அதாவது டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு இன்ஸ்டியூஷனில் டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருக்கார் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இன்னும் அந்த அதாவது டிப்ளமா கேண்டிடேட் வந்து டிப்ளமா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு, அது லேப் ஒர்க்கு இந்த மாதிரி பார்க்கறதுக்கு அவங்கள வச்சுக்குவாங்க. ஸோ வந்து அவங்களோட கொஞ்சம் ஒரு பொசிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒர்க்கெல்லாம் வந்து அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% ஆஃப் நாலேஜ் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தவங்களுக்கு டிப்ளமா படித்தவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். பட் நீங்கள் அதே போல் டேரக்ட் செகண்ட் இயர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் காலேஜஸில். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் அதே போல் இப்போ இந்த அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸ், டிகிரி கோர்சஸ், டிப்ளமா கோர்சஸ்லாம் நிறைய சொன்னீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபார்மசி கோர்சஸ், ஃபிசியோதெரபி இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஏதாச்சும் இருக்குமா சார்? லைக் ஃபார் அலைட் கோர்சஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ ஆக்குபேஷன் தெரப்பி ரைட். அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. தமிழ்நாடு மெடிக்கல் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து நம்ம மார்க் பேஸ் பண்ணி தான் அவங்க எடுக்கிறாங்க. பட் இந்த ஒரு 2 வருஷமா தான் பார்த்தீங்கன்னா ஜிப்மர் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லைங்களா, பாண்டிச்சேரி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிஎஸ்சி நர்சிங், ஹானர்ஸ் நர்சிங், பிஎஸ்சி ஒரு மெடிக்கல் கோர்சஸ் படிக்கிறதுக்கு அவங்க நீட் கம்பல்சரின்னு கொண்டு வந்திருக்காங்க. நீட் எக்ஸாம் வந்து அவங்க மஸ்ட்ன்னு கொண்டு வந்திருக்காங்க. பட் நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவில் நீங்கள் இந்த பிஎஸ்சி கோர்சஸ்க்கு எக்ஸாம்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து என்னன்னா ஆனால் வந்து நீங்கள் ஸ்டேட் லெவலில் அதாவது நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா லெவலில் எழுதணும்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் இருக்குங்க. எல்லா கோர்சஸுக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குங்க. ஆனால் வந்து தமிழ்நாடு லெவலில் வந்து ஸ்பெசிஃபைடு கோர்சஸ்க்கு மட்டும்தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஸ்பெசிஃபைடு கோர்சஸ் என்ன, லைக் எம்பிபிஎஸ்க்கு தான் நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் போகக்கூடிய காலேஜஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. மற்றபடி இன்ஜினியரிங்னாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னாலும் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கோர்சஸை பொறுத்து கன்சர்ன் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ண அந்தளவுக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. ஆனால் மாஸ்டர் டிகிரிஸை பொறுத்தவரை கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. எந்த ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனாலும் சரி, கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணனாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. பட் நீங்கள் அந்த பிஎஸ்சி அலைட் கோர்சஸுக்கு டேம் ஷியோர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. நீங்கள் வந்து என்னன்னா உங்கள் மார்க் பேஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் தென் ஒன் மோர் லாஸ்ட் கொஸ்டின் சார் ஐ வாண்ட் டு ஆஸ்க். ஓகே ஷூர் சார். இப்போ பிஎஸ்சியில் நம்ம படிக்கிறோம் சார். இப்போ ஃபிஷரிஸ் ஆர் ஸ்வாலஜி ஆர் லைக் அக்ரோனமி ஆர் மைக்ரோபயாலஜி. ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து ஸ்கோப் வந்து ஓகே ரைட், இட்ஸ் லேப் விஷயத்தில் இல்லை ஃபிஷரிஸ்னா அதுக்கான ரிலேட்டட் ஃபீல்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இதெல்லாம் இருக்குது சார். சார் அதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒர்க், லைக் நம்ம இப்போ ஒரு ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ரிசர்வேஷன் இல்லாமல் இருக்காது நம்ம கண்ட்ரியில். ஸோ அதுக்கு ஜாபுக்கு தகுந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் ஆர் ஜாபோட இம்பார்ட்டன்ஸ் பொறுத்து இது எல்லாமே இருக்குது சார். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த பிஎஸ்சி கோர்சஸ் ஒரு பெரிய லிஸ்டே போட்டிங்க. அதில் கம்பேரிங் டு அதர் கோர்சஸ் லைக் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்
அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்களாலும், இல்ல டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னாலுமே வெயிட்டேஜ் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு இருக்கும். அதே போல ஆமா. இப்ப பிஎஸ்சி மத்த ஃபாரஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அதுக்குன்னு தகுந்த மாரி மேபி இத விட ப்ரொஃபஷனல்‌க்கா கொஞ்சம் பெரிய லெவல்ல யாராச்சும் இருந்தாங்கன்னா, இவங்களுக்கான இடஒதுக்கீடு, அந்த ஒர்க் பண்றதுக்கான இடஒதுக்கீடு கம்மியாகுமா? இது மாரி எல்லா கோர்சஸ்க்குமே, பிஎஸ்சி கோர்ஸுக்கு. அதாவது நீங்க வந்து அதாவது ரொம்ப ரேர் கோர்சஸ் நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றீங்க, லைக் ஃபிஷரிஸ் இந்த மாதிரி கோர்சஸ்க்கு நீங்க கேட்குறீங்க, அப்படித்தானே? எஸ் சார். ஃபாரஸ்ட் கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்குங்க. நீங்க ஒரு ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமே எழுதுறீங்க, அல்லது வந்து ஃபாரஸ்ட்லயோ இல்ல ஃபிஷரிஸ்லயோ போறீங்கன்னா, இந்த இதில் நீங்க குவாலிஃபைடா சில நீங்க ரிசர்ச் இன்ஸ்டியூட் இந்த மாதிரிலாம் இருக்குங்க. நீங்க அந்த ஃபாரஸ்ட்ரி அண்ட் தென் ஃபிஷரிஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கு. மும்பையில் ஒரு ஃபேமஸான இன்ஸ்டியூஷன் இருக்குது ஃபிஷரிஸுக்கு, கொல்கத்தாவில். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில இதுக்கெலாம் ஸ்பெஷலைஸ்டு இந்த இதில் நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தால் உங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கு. தென் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதில் கொடுக்குறாங்க, இந்த ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் நம்ம படிச்சிருந்தால். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன், அந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஹெசிடேட் இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், அங்கே போய் ஒர்க் பண்ணிக்கலாம். அதே போல் கவர்மெண்ட்டு சிலது இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ உங்களுக்கு வந்து ஒரு இது வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, அதில் பர்டிகுலர் ஃபிஷரிஸ் ஆர் லைக் என்ன ஃபாரஸ்டரி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இருக்கும். சில கோர்சஸ் வந்து காமன் டு ஆல் டிகிரி இப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறப்ப அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இருக்கும். அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அடுத்து தான் மற்றவங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தென் அந்த சாட் பாக்ஸில் சசிபாலா அவங்க வாட் ஆர் த கோர்சஸ் அவைலபிள் ஃபார் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸப்ட் எம்பிபிஎஸ் அண்ட் நீட். ஓகே, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் ஆல்ரெடி நம்ம ஸ்லைட்லேயே காட்டியிருந்தேன். அதில் உங்களுக்கு வந்து ஃபிஷரிஸ், ஃபுட் டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி கோர்சஸும் எடுக்கலாம் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. அக்ரிகல்ச்சர்ஸ் அண்ட் தென் மைக்ரோபயாலஜிஸ், நியூட்ரிஷன் இந்த மாதிரி கோர்சஸும் எடுக்கலாம். சரிங்களா? அது மென்ஸ் ஐசிஏஆர். ஐசிஏஆர் அது பார்த்தீங்கன்னா வீக்லி ஏப்ரல் மே மந்தில் கண்டக்ட் பண்ணுவோம். அது கால் ஃபார் பண்ணாலும் ஜூனில் எக்ஸாம்ஸ் நடக்கும். அது வந்து எப்போயுமே வந்து எப்போயுமே நம்ம வந்து ஜான் டு ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மந்த் மாதிரி. நீங்கள் அப்போ எல்லாமே கேட்னாலும் சரி, சில 12th முடிச்சு ஜேஇனாலும் சரி, நாட்டா எல்லாமே இந்த மந்தில் தான் நடக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து பி ப்ரிப்பேர் வெல் ஃப்ரம் தி டிசம்பர் எண்டு அப்போ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆயிடணும். அதை பற்றி நீங்கள் கோத்ரூ பண்ணி வெப்சைட்ஸ் அதிகமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக கிடச்சிடும். தென் வந்து டெல் அபவுட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. வாட் ஆர் த ஃபியூச்சர் ஸ்கோப்ஸ்? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாமே வந்து பெட்ரோ கெமிக்கல்னாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு அட்டாமிக் இன்ஸ்டியூட்ஸ், அட்டாமிக் பவர் பிளான்ட் அண்ட் தென் வந்து அட்டாமிக் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாத்துலேயுமே கெமிஸ்ட்ரியோட ரோல் இம்பார்ட்டண்டான இருக்குது. கல்பாக்கம் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், தென் வந்து நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப எல்லா ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், பெயிண்ட் டெக்னாலஜிஸ், எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் இருந்தாலும் அவங்களோட ரோல் கண்டிப்பாக இருக்குது, கெமிஸ்ட்ரியோட ரோல். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் அவைலபிளாக இருக்குது. பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம், ஆயில் அண்ட் கேஸஸ், அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தென் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் டீச்சர்ஸாக போய்க்கலாம். அப்புறம் வந்து மெயினாக வந்து அட்டாமிக் இன்ஸ்டியூஷன், அட்டாமிக் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. இஸ்ரோ இதுலாம் நம்ம போகலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிஸ்லாம் படித்தாங்க அவங்களுக்கு தேவை, கண்டிப்பாக தேவை அவங்களாம். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் தாராளமாக பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு போகிறதுக்கு இன்னும் சார் போட்டிருக்காங்க பயோகெமிஸ்ட்ரி லாட் ஆஃப் ஸ்கோப், மெடிக்கல் ஃபீல்டு, பார்மா இண்டஸ்ட்ரீஸ், டை இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல்ஸ். தேங்க்யூ சார், சுரேஷ் பாபு சார் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கோர்சஸ் படிச்சுக்கலாம். விச் இஸ் பெட்டர் பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி. அப்படி ஸ்பெசிஃபிக் வென் இஸ் ஐசிஆர் ஃபார்ம் ரிலீஸிங்? நம்ம வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷனால வந்து இப்போ எல்லாமே சேஞ்சஸ் ஆகுது. இப்போ நாட்டா எக்ஸாம்னா கூட இப்போ லாஸ்ட் ஜூன் 11 நடக்கிறது திரும்ப அகைன் போஸ்ட் பண்ண ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ கோவிட் சுச்சுவேஷனால நீங்கள் வந்து எப்பவுமே ஜான் மந்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஜான் டு பிப்ரவரி இந்த மந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம். மீன் டைம் வந்து ஐ வில் சென்ட் தி மெசேஜ் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உங்கள் டீட்டெயில் காண்டாக்ட் சொல்லுங்கள், உங்களுக்கு அதை பற்றி நான் உங்களுக்கு என்டையர் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
விச் இஸ் பெட்டர், பிஎஸ்சி அக்ரி ஆர் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி? பிஎஸ்சி அக்ரி மைக்ரோபயாலஜி ரெண்டுமே வேற வேற கோர்சஸ். ஸோ அப்படின்றப்ப அக்ரிகல்ச்சர் மைக்ரோபயாலஜி அப்படி பெட்டர்னு அப்படின்லாம் கிடையாதுங்க. எல்லாமே வந்து நல்ல கோர்சஸ் தான். ஸோ வந்து அக்ரிகல்ச்சர்ஸ் படிக்கிறப்ப ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து என்னன்னா ஃபுல்லாமே அந்த பிளான்ட்டு அதில் வந்து ஃபுல்லாமே சாரி அதை ஃபுல்லாக ஒவ்வொரு சீட்ஸ் எல்லா பற்றியும் டீட்டெயிலாக படிப்பீங்க. மைக்ரோபயாலஜி அப்படின்றப்போ வந்து நீங்கள் வந்து பயாலஜினா வந்து நீங்கள் வந்து பாட்னி கம் சுவாலஜி அப்போ எல்லாமே வந்து அதுக்கடுத்து மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸ் மைக்ரோ நீங்கள் வந்து ஃபுல்லாமே இந்த இது பண்ணுறீங்க இல்லையா, சுவாலஜிலேயே இருக்கும் செகண்ட் யூனிட். மைக்ரோபயாலஜின்னு வருது, நுண்ணுயிரியல்ஸ், இந்த மாதிரி ஃபுல்லாமே வந்து நீங்கள் லேப் டெக்னீஷியன் லேப் ரிலேட்டடாக அதிகமாக நீங்கள் படிப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அது என்டையராக டிஃப்ரெண்ட், அக்ரிகல்ச்சர் என்டையராக டிஃப்ரெண்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ரெண்டுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மைக்ரோபயாலஜிஸை படிச்சுட்டோம்னா நீங்கள் ஃபுல்லாமே என்ன பண்ணலான்னா நீங்கள் ஃபுல்லாக லைக் லேப், ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒர்க் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து என்டையராக டிஃப்ரெண்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அது ஃபுல்லாமே இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேவெண்ட்டான இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். பட்டு உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்பேஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து வெரி வெரி மினிமம் மைக்ரோபயாலஜிக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆல் ஓவர் அக்ரிகல்ச்சருக்கு வந்து காம்படிஷன் நீங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் அதில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு முடிஞ்சுன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் போயிருங்க. அதர்வைஸ் பெட்டர் தட் யூ கேன் கோ ஃபார் மைக்ரோபயாலஜி. எல்லாமே பேசுகிற மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். எந்த ஒரு கோர்சஸுமே நம்மளோட இன்ட்ரெஸ்டோட நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா அந்த ஃபீல்டை நம்ம ஒரு டேலண்டட் ஸ்கில்டாக ஆகலாம். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. மெடிக்கல் கோடிங், எஸ், பயோடெக்னாலஜிஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெடிக்கல் கோடிங் படிப்பாங்க. ஃபுல்லாமே வந்து அது மெடிக்கல், அது ஃபுல்லாமே ப்ரோக்ராமிங்கோடு இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் ஐ ஹவ் ப்ரோஸ் பட் ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் பெட்டர். அது வந்து மெடிக்கல் கோடிங்கில் வந்து அது ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஒரு ப்ரோக்ராமிங்கு. அது ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு ஆகிடுச்சு இல்லைங்களா? டிஜிட்டலைஸ்ட் ஆகுறப்ப நம்மளுக்கு வந்து ஃபுல்லாமே கோடிங், இந்த கெமிக்கல் மாலிகுலர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அப்படி பண்ணிட்டு எல்லாமே மிக்சர் ஆஃப் அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ரோக்ராமிங் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பயோடெக்னாலஜிஸ் நம்ம படிச்சிருந்தாங்கன்னா ஆக்சுவலி மை ஜூனியர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங்கில் தான் ஒரு டைம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் எனக்கு கொஞ்சம் அது சென்னையில் தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி படிச்சிருந்தாலே மைக்ரோபயாலஜி படிச்சிருந்தாலுமே நீங்கள் அதில் போகலாம். மெடிக்கல் கோடிங் ஃபுல்லாமே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ப்ரோக்ராமிங் கிரியேட் பண்ணுறது, அந்த அளவு கொடுக்க அந்த கெமிக்கல் காம்போசிஷன் வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஃபைண்ட் அவுட் சொல்யூஷன்ஸ், அதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுறது. பட் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, இதில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் உங்களுக்கு சார். நீங்கள் ஆல்வின் நீங்கள் வந்து கரண்ட்லி கம்ப்ளீட்டட் 12th ஸ்டாண்டர்டா ஆர் எல்ஸ்? ஆமாம் சார், இப்போ தான் சார் 12th முடித்தேன். ஓகே ஓகே ஓகே. அதுதான் சார் மெடிக்கல் கோடிங் நான் வந்து மைக்ரோபயாலஜி அந்த ப்ரௌஸ் பண்ணும்போது பார்த்துருந்தேன் இங்கே, அது அவ்வளோ புரியல சார், அதுதான் இது கேட்டேன். இப்போ நான் வந்து பிசிபியில தான் பாஸ் ஆனேன், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸும் உண்டு. இப்போ நாங்க வந்து மெடிக்கல் கோடிங்க்கு அது வந்து நீங்க கம்ப்யூட்டரைஸ்டுன்னு சொல்றீங்க, என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வேணும் சார் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அதுக்கு? இல்லப்பா, நீங்க வந்து பயோடெக்னாலஜிஸ் அந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறப்பயே உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்படின்றப்ப நீங்க வந்து அதை பத்தி நீங்க உங்களுக்கு ஸ்பெசிஃபைடா ஸ்கில்ஸ், இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்க அவங்க ஜாவாவோ பைத்தானோ அப்படி ப்ரோக்ராம் இப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. சரிங்களா? உங்களுக்கு அதுக்கு மெடிக்கல் கோடிங்னே அப்படியே ஒரு செட்டப் பண்ணிக்கிட்டு எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் நிறைய டெவலப் ஆயிருக்கனால ஸோ உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு சப்ஜெக்ட்லேயே அதில் வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கு ஸ்பெசிஃபைடாக நீங்கள் வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே சார், அப்போ நம்ம மைக்ரோபயாலஜி படித்தா கூட மெடிக்கல் கோடிங் அந்த மாதிரி போகலாம்? போகலாம் தாராளமாக போகலாம். அது மாதிரி பயோடெக்னாலஜிஸ் படித்தாலும் நீங்கள் வந்து மெடிக்கல் கோடிங் போகலாம். அதுக்கான டிமாண்ட் இருக்குதா சார் இப்போ மெடிக்கல் கோடிங்க்கு? டெஃபினெட்லி கண்டிப்பாக இருக்குது. அதெல்லாம் ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து ஒரு மெடிசன்ஸ் அது ரிலேட்டடான ஒரு ஃபீல்டு. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து என்னன்னா அதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. எனி அதர் குவரிஸ்? வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா?
நோ சார். சப்போஸ் டவுட் இருக்குன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் சார். ஷியோர் ஷியோர். ஏன்னா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். எந்த ஒரு ஃபீல்டுனாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ ஆல் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் டுடேஸ் செஷன். மேபி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் செஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அதில் நம்ம வந்து கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம் டவுட்ஸ் ஃபுல்லாமே. சரிங்களா? ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் எவ்ரி ஒன். நம்மளுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஆம்பிஷன்ஸ், உங்களோட எந்த ஒரு ஃபீல்டுனாலும் சரி, எந்த ஒரு ப்ரொஃபஷனாலும் சரி, நெவர் கிவ் அப். உங்களோட எந்தனாலும் நெவர் கிவ் அப் பண்ணாதீங்க. அந்த ஆம்பிஷன்ஸில் நீங்கள் ஓடுங்க, அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து மார்க் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணாதீங்க. மார்க், சிஜிபிஏ இதை பேஸ் பண்ணி ட்ராவல் பண்ணாதீங்க. உங்களை ஸ்கில்டை வளர்த்துக்கங்க. உங்கள் ஸ்கில்டை எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஈஸியாக ஒரு சொசைட்டியில் சஸ்டெயின் பண்ண முடியும், சர்வை பண்ண முடியும். ஸோ டெவலப் யுவர் ஸ்கில்ஸ். நம்ம சிஜிபி இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு 75%, 80% இம்பார்ட்டன்ட். பட் நம்ம சில குழந்தைகளுக்கு வந்து சிஜிபிஏ நல்ல மார்க் எடுப்பாங்க, பட் ஆனால் பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்கள் அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் எந்த ஒரு ஃபீல்டுனாலும் சரி, இன்ஜினியரிங்ல இருந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், எது மெடிக்கல், எல்லா ஃபீல்டுனாலும் சரி, உங்கள் ஃபண்டமெண்டல் கான்செப்டை ஸ்ட்ராங் ஆகிக்குங்க. 4 வருஷம் 3 வருஷம் நம்ம படிக்க போகிறோம். அது நம்மளுக்கு ஆஃப்டர் ஒரு 40 இயர்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து அது சஸ்டெயின் பண்ணணும். உங்களுக்கு வந்து அந்த ஸ்கில்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்கங்க. நீங்கள் ஒரு ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே உங்கள் ஸ்கில்டை டெவலப் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் அதுக்கு தகுந்தபடி நீங்கள் ஒரு நல்ல ஒரு குட் ப்ரொஃபஷனாக நல்ல ஒரு பொசிஷனுக்கு நம்ம போக முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக ட்ரை பண்ணுங்க. நெவர் லூஸ் யுவர் ஹோப். உங்கள் கான்ஃபிடென்ட்டை நீங்கள் இழந்துடாதீங்க. நம்மளுக்கு வந்து வெதர் இஃப் யூ ஃபெயில் ஆர் வின் டசன்ட் மேட்டர். யூ ட்ராவல், அந்த பாத்தில் ட்ராவல் பண்ணுங்க. உங்களோட கோலை ரீச் பண்ணுற வரைக்கும் நெவர் கிவ் அப். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணுங்க, நிறைய சாதிங்க. If you have any doubts or any help, guidance, please let me know. I am ready to help you. சரிங்களா? கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். Keep in touch. Thank you all. Thank you for participating today's session. Hope you are all understand and a very useful session. நம்புறேன் உங்களுக்கு இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு. Thank you so much. Now we can leave this session. Thank you.